Mind-blowing velour. Kailash Tapovanam, 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 Kailash Tapovanam. Kailash Tapovanam.
நான் வாண்ணா வா வா சாமி நீ வாங்க குரு வாண்ணா வாண்ணா सुखिनो भवन्तु लोका सुखिनो भवन्तु கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா சரணத்தில் நிழல் கிடைக்குமா நங்கூரம் போல் குருநாதன் கடைவிழி இருக்க அன்பு வைத்து எழலெல்லாம் முன்னாடியில் பொன்விழியோர படகில் இடம் கிடைக்குமா விழி கிடைத்திருந்தால் உனக்குன்றே உனக்காக எனையாக்குவே உனக்குன்றே உனக்காக எனையாக்குவே கால துன்பம் பல என்னை வந்து சேரும் போது நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா அங்கிள் பாரு இங்க பாருங்க வணக்கம் சொல்லு அம்மா வணக்கம் சொல்லு அங்க பாருங்க சொல்லு வெரி குட். போய் சாமி கிட்ட போட்டு வந்துடுறேன். பூ போட்டு வந்துடுறேன். ஜெய ஜெய சாமி. உருவாய் வருவாய் அருள்வாய் முதற்குணர்வூரி இன்பரசத்தே பருகி பல காலும் இன்பரசத்தே பருகி பல காலும் எந்த நுயிர்காதரவுருள்வாயே எந்த உயிர்காதரவுருள்வாயே தம்பி தனக்காக வன தன்னை போனே தம்பி தனக்காக வன தன்னை போனே தந்தை வளர்காளருள்கை கணியானே தம்பி தனக்காக வன அனைவோனே தந்தை வளர்காளருள்கை கணியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே. முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எம். ரவி அவர்கள் வரவேற்பு வழங்கியிருப்பார். ஆன்மீக பெரியவர்களுக்கும் திருச்சி ஜெயராம் அவர்களுக்கும் இந்த மதத்தின் சார்பாக வருக வருக அமர்கிறோம். கூட நமக்கு மின்சாரமோ துணை வரல, இருந்தாலும் நிகழ்ச்சியை நம்ம சிறப்பாக நடத்தியாக வேண்டும். ஞானத்தின் திறவுகோல் குரு என்கிற முனைவர் மு. ஸ்ரீதேவி அவர்கள் எழுதிய இந்த நூல் வெளியீட்டு விழா இப்போது நடைபெற இருக்கிறது. இறைவன் அருளால் இந்த நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது. கடவுள் வாழ்த்து பாடிய அருமையான நண்பர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி ஞானத்தின் திறவுகோல் குரு என்கிற இந்த நூல் முனைவர் மு. ஸ்ரீதேவி அவர்கள் எழுதியது. அவர்கள் எழுதிய இந்த நூலை இன்றைக்கு வெளியிடுவதற்காக ஆற்காட்டிலிருந்து
மரியாதைக்குரிய ஐயா திரு ஜே லட்சுமணன் அவர்கள், ராணிப்பேட்டை மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறையுடைய தலைவர் அவர்கள், மிகச்சிறந்த வள்ளல் அவர்கள் இந்த நூலை வெளியிட இருக்கிறார். அந்த நூலை நான் பெற்றுக்கொண்டு நேரம் கழிந்து ஒரு 5 மணிக்குள்ளில் தான் பேச முடியும். ஏன்னா இப்போதே மணி 12 ஆயிடுச்சு, 12:20. இன்னும் போன ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் நான் நிகழ்ச்சி நடத்த முடியும். எனவே அந்த நூல் வெளியீட்டு விழா அவர் வந்து தான் அந்த நூல் அவர் வெளியிடுவார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை தாங்குவார் பரஞ்சோதி ஆசிரமத்திலிருந்து வருகை தந்திருக்கிற சுவாமி கரூர் சத்யானந்த சுவாமி. இந்த ஜெயராம் குருஜி அவர்கள் இன்றைக்கு இந்த அளவிற்கு வளர்ந்ததற்கு காரணம் அவருடைய குரு பக்தி. இது அவங்க யாரும் மறக்க முடியாது. ஜெயராம் குருஜி இந்த அளவிற்கு வளர்ந்ததற்கு காரணம் அவருடைய குரு பக்தி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆயுத தபோவனம் ஆரம்பித்த நாள் முதல் அவரோடு இருக்கிறோம். இங்கே பல பேருக்கு என்ன தெரியாது, ஏன்னா நிறைய புதுமுகங்கள் வந்திருக்கலாம். இந்த ஜெயராம் குருஜி அவர்கள் மகாதேவ மலையில திரு ஏகாம்பர சுவாமி ஸ்ரீலஸ்ரீ ஏகாம்பர சுவாமி அவர்களால் பயிற்சி பெற்றார், தியான பயிற்சி. குருவிடத்திலே மிக நெருக்கமாக பழகுகிற ஒரு வாய்ப்பு சிஷியராக இவருக்கு கிடைத்தது. அந்த குருவை இவரை மிக நேசித்தார். குருவோடு சேர்ந்து இவர் கைலாய யாத்திரை, கேதார்நாத், பத்ரிநாத் போன்ற புண்ணிய ஸ்தலங்கள் பல யாத்திரையாக அவரோடு சென்று பல்வேறு வகையான ஞானங்களை பெற்றவர். அப்படி அந்த குருவிற்கு பழகுகிற போது குருவிற்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று இவர் மனதிலே ஆசை இருந்தது. ஆனாலும் குரு முக்தி அடைகிற போது ஒரு மணி நேரத்துக்கு முன்னே நடந்த ஒரு விஷயம். முக்தி சுவாமி அவர்களை அன்போடு வரவேற்கிறார். ஒரு கைத்தட்டலோட வரவேற்கிறார். நம்ம கரூர் சாமி வராங்க. குருவின் மூலம் ஞானம் பெறல் வேண்டும். அறிவு என்பது தகவல்களை சேகரிப்பது. ஞானம் என்பது அந்த சேர்த்த அறிவை தகவல்களின் அடிப்படையில நன்மைகளை செய்வது, நல்லது செய்வது, உயர்ந்த இடத்தை பெறுவது, அதன் மூலம் ஒரு பெரிய நிலையை அடைவது ஞானம். இப்போ செய்யும் தொழில், இப்போ மருத்துவம், இப்போ அசோக் வந்திருக்காரு, நண்பர் பிரசாந்த் வந்திருக்காரு. அவங்க 2 பேரும் வீடியோவில் கேட்டிருக்காங்க. அந்த வீடியோ எடுப்பது எப்படி என்பதை அறிவில சேர்க்கிறாங்க, அறிவை. அதற்கு பிறகு அதில் ஞானம் அடைகிறார்கள். ஒரு ஹையர் ஸ்டேஜ். அந்த ஞானம் ஆன்மீகத்திலே ஞானம் என்பது வேறு, இந்த லௌகீக வாழ்க்கையில் நாம் பெறுகின்ற ஞானம் வேறு. ஆனால் எந்த ஞானம் அடைவதற்கும் குரு மூலமாக குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே என்றார் அருணகிரிநாதர். அருணகிரிநாதரை குருவாய் ஏற்றுக்கொண்டவர் வாரியாசாமி. வாரியாசாமியை குருவாய் ஏற்றுக்கொண்டவர் நாங்கள். ஆகவே இந்த குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே என்பது ரொம்ப முக்கியம். ஆகவே குரு பக்திக்காக ஒரு இவ்வளவு பெரிய இடத்தை அவர் வாங்கி இதை கட்டி இது தோற்றுக்கின்ற நேரத்திலே அவரோடு இருந்தவர்கள் நானு, அம்மா ஜோதி அம்மா, சுவாமிகள், இன்னும் 2 பேர் 5 பேர் தான் குத்துவலை ஏற்றணும். மிக பெரியார் வெளியில் வளரும் என்று அந்த நாளிலே நாங்கள் வாழ்த்தினோம். ஏன் கேட்டீங்கன்னா, அருட்பெருஞ்சோதி வள்ளலார் பற்றி தான் ஆரம்பித்தார். ஏன் கேட்டீங்கன்னா, வள்ளலார் அழகாக சொல்கிறார், பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே என்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், உழைத்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறக்கவித்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியனால் அவர் என்ன என்று சொல்கிறார். ஆக நம்ம எல்லாம் சிறியவர்கள், நம்மால் ஒன்றும் ஆக முடியாது, செய்ய முடியாது, எல்லாம் செய்பவன் அவன் என்கிற நிலையிலே வள்ளலார் பக்தராக திரு ஜெயராம் அவர்கள், அவர் பேரை சொல்றது நீங்க புதுசாக தெரியாது, அவர் பெயர் இயற்பெயர் கே ஜெயராமன். இன்றைக்கு உலக அளவிலே புகழ்பெற்ற 3 எழுத்தாளர்கள் பிறந்த தினம். ஏன்னா சுவாமி இருக்கிறனால ரொம்ப அழுத்தமா சொல்றேன். அவருக்கு ரொம்ப பிடித்தமான இடம் ரிஷிகேஷ். ரிஷிகேஷில மிகப்பெரிய ஆசிரமத்துல இருந்து உலகத்திற்கு ஞானத்தை சொல்லிக் கொடுத்த சுவாமி தயானந்த சிவானந்தர் பிறந்த நாள் இன்னைக்கு. நேற்று சிவானந்தர் தெரியலா? சுவாமி சிவானந்த சரஸ்வதி 200 ஞான நூல்களை எழுதியவர். உலகத்துக்கு இங்கிலீஷ்ல எழுதியிருக்காரு. அப்படிப்பட்டவர் பிறந்த தினம் சுவாமி சிவானந்த சரஸ்வதி. அவரை யாரு குருவா ஏற்கிறாங்க தெரியுங்களா? டாக்டர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் மனம் உடைந்து போய் ஒரு முறை ரிஷிகேஷ்ல இவருடைய ஆசிரமத்தில் உட்கார்ந்துருக்காரு. யாரு? சிவானந்த சரஸ்வதி ஆசிரமத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ கேட்கிறாரா சுவாமி, என்ன ரொம்ப நல்லா தெரியுங்க, என்ன விஷயம் கேட்கும்போது அவர் சொன்னாரா, சுவாமி நான் ஒரு பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். பைலட் இன்டர்வியூல நான் தோத்து போனேன், எனக்கு வேலை கிடைக்கல, வாழ்க்கையே வெறுத்து போச்சு, நான் எங்கேயாவது சன்னியாசி ஆகி சுத்தின்னு போலாமான்னு இருக்கேன், நீங்க ஆசீர்வாதம் கேட்கும்போது சுவாமி சிவானந்த சரஸ்வதி என்ன சொன்னார் தெரியுங்களா? உன்னை இறைவன் படைத்தது விமான ஓட்டியாக அல்ல,
அவன் படைத்ததற்கு காரணம் வேறு. நீ இந்த உலகத்தின் மிக சிறந்த விஞ்ஞானியாகவோ ஏதேனும் சாதித்து இந்த உலகை வல்லமை மிகுந்த ஒரு பேரரசை கைப்பற்றுகின்ற அளவிற்கு உனக்கு திறமை இருக்கிறது, உன்னை அதற்காகத்தான் இறைவன் படைத்திருக்கிறான் என்று ஆசீர்வதித்தார் சுவாமி சிவானந்த சரஸ்வதி. உடனே என்ன செஞ்சாரு, அடடா நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா, நாம் வாழ முடியுமா, வளர்ச்சி பெற முடியுமா, போய் வரலாறு படைக்க முடியுமா என்று நினைத்த அப்துல் கலாம் தன்னை மாற்றிக்கொண்டார். பிறகுதான் அவர் பணிகளை தொடர்ந்தார். நான் ஜனாதிபதி ஆனார், இந்தியாவிற்கு அணு சோதனை நடத்தினார், ஆயுதங்களை எல்லாம் ஏவுகணைகள் எல்லாம் தயாரித்தார். அது ஒரு வரலாறு. அது அப்படிப்பட்டவர் பிறந்தனார். இன்னைக்கு லியோ டால்ஸ்டாய் பிறந்தனார். சுவாமி பிடிக்கும் என்பதால் இதை சொல்றேன். என்ன கேட்டீங்கன்னா அவர் வெறும் சாமியார், நீங்க யாரும் தயவு செய்து தப்பா இருக்காங்க, மிக சிறந்த தத்துவ ஞானி. இங்க 2 பேர், ஐயா சிவகுமார் வந்திருக்காங்க, அவர் மிகப்பெரிய ஆன்மீக சம்பல். இவர் அங்க ஐயா இருக்காங்க, தப்போவனத்தில் வந்திருக்காரு. அவர் என்ன தப்போவனம் தெரியுங்களா, வேலூர்ல ஒரே மகான்கள் சமாதி இருக்கு, 2-3 மகான் இருந்தாலும் கோப்பா சுவாமிக்கு தான் எல்லாருக்கும் தெரியும். அங்க கோப்பா சுவாமி மனத்திலிருந்து சுவாமி ஜீவ சமாதி ஆலயத்திலிருந்து வருகிட்டு இருக்கிறாரு. இப்ப பாரு நம்ம கரூர் சாமி பரஞ்சோதி ஆசிரமம் கரூர்ல இருந்து வந்திருக்காரு. அவர் தான் எல்லாவற்றுக்குமே காரணம். இப்ப ஜெயராம் குருஜனுடைய வளர்ச்சிக்கு அவருடைய குருவான ஏகாம்பர சுவாமி காரணம். ஏகாம்பர சுவாமிக்கு பிறகு இவருக்கு குருவாக ஏற்றுக்கொண்டு அனைத்து பணிகளையும் இவர் ஆசீர்வாதத்தோடு இவர் தொடர்ந்து நடத்துகிறார். நான் நேரம் அதிகம் இல்லை என்பதனாலே என்னால் அதிகம் பேசணும்னா ஒரு பேச்சாளர், எங்க பேச்சாளரை மட்டுமே பயன்படுத்தும் தலைவான்னு கேட்டா ஜெயராம் என்ன பண்றாரு, நீ சரவணவல்ல நீயே நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணுங்க. ஆரம்பத்துல இருந்து 5 வருஷம் நான் தான் பேசினேன் இருந்தாங்க, 5 வருடம் நிகழ்ச்சி தொகுப்பாளரா. எனக்கு கேட்டீங்கன்னா யார் பேசுறாங்க வராங்கன்னா அவர்கிட்ட பொறுப்பை படிச்சிருப்பாரு என்று நான் ஒரு பேச்சாளராகத்தான் வந்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் முழுமையா ஒரு 1 மணி நேரம் பேசுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம இங்க நேரம் இல்லை. இப்போ 11 ஆரம்பிச்சா ஒரு 1/2 மணி நேரம் பேசிக்கலாம். இப்போ சாமி பெரிய சிந்தனையாளர், அவர் பேசணும். ஐயா திருவண்ணாமலையில இருந்து இதற்காக வந்திருக்கார், பெரிய ஞானி, திருவாசகத்திலே கரை கண்டவர். ஆகவே இவங்களெல்லாம் பேசுறேன் போது மணி 12 ஆயிடுச்சு, எப்படி அதை நம்ம கொண்டு போகிறோன்னு தெரியல. இருந்தாலும் அதெல்லாம் நேரம் கழிவு 5 நிமிஷம் இப்போ நானே அதை முடிச்சுக்கினேன். அதனால் அந்த வரவேற்புரை அவர் ரவி சார் பண்ணாங்க ஊர் பொதுமக்கள் முன்னிலையில். இந்த ஜெயராம் சாமி ஏன் இந்த அளவு வளர்ந்தார் என்பதற்கு நான் சொன்னேன். அந்த வரலாறு எங்களுக்கு தான் தெரியும். அவரை பற்றிய முதல் புத்தகத்தை நான் தான் எழுதினேன். அந்த முதல் புத்தகம் தான் அஸ்திவாரம். அந்த முதல் புத்தகத்தை எழுதுகிற போது நாங்கள் இந்த மாதிரி ஒரு புத்தகம் வெளியிடுன்ற அழைப்பதை கூட நாங்கள் போடல. அந்த புத்தகத்தை நான் தான் எழுதுன கூட யாருக்கும் தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ விளம்பரம் இல்லாமல் நாங்கள் பண்ணோம். 3 புத்தகத்தை நான் தான் எழுதினேன், 13 புத்தகங்கள். ஆனால் இது இப்போ 7வது புத்தகம் வெளியிட்டார் முனைவர் ஸ்ரீதேவி அவர்கள் எழுதிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம். இதை நீங்கள் 100 ரூபாய் விலை போட்டிருக்காரு, வெளியிட்ட பிறகு நீங்கள் வாங்கிக்கீங்க. ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்காங்க. அது என்ன, ஞானத்தின் திறவுகோல் எது, குருமார்கள் இருந்தால் தான் ஞானம் பெற முடியும் என்று நூலாசிரியர்கள் அழகாக குறிப்பிட்டிருக்கார். ஆக இந்த இன்னைக்கு லியோ டால்ஸ்டாய் பிறந்தார் என்று சொல்லி சாமிக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் ரஷ்யா. ஏன் இதை பத்தி நான் ஆழமா சொல்றேன்னா, மகாத்மா காந்தி ஒரு முறை கடிதம் எழுதினார். யாருக்கு? லியோ டால்ஸ்டாய்க்கு. சாமி, நீங்க ரொம்ப நல்ல கருத்துக்கள் தான் சொல்றீங்களே, வாழ்வியல் தத்துவங்களை சொல்றீங்களே, வாழ வழி சொல்றீங்களே, நீங்க இதெல்லாம் எங்க கத்துக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. யாரு? காந்தி. யாருகிட்ட? லியோ டால்ஸ்டாய் கிட்ட கேட்கிறார். ரஷ்யாவில் பெரிய எழுத்தாளர், உலக போட்டுக்கிற எழுத்தாளர். அந்த எழுத்தாளர் கேட்கிறாரு. அப்போ லியோ டால்ஸ்டாய் பதில் எழுதாரு, டியர் காந்தி, நீ கேட்டல நான் எங்க படிச்சேன் எங்க கத்துக்கிறேன்னு சொன்னேன். உங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர்னு ஒரு ஞானி இருக்காரு, அவர் எழுதிய திருக்குறளை படித்துதான் நான் இவ்வளவு பெரிய கெட்டிக்காரனா மாறினேன். அதுல இருந்து தான் நான் எழுதுன்னு சொன்னார் லியோ டால்ஸ்டாய். அந்த லியோ டால்ஸ்டாய் பிறந்த நாள் இன்னைக்கு. இன்னொன்னு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், உலக புகழ் பெற்ற இப்ப பொன்னியின் செல்வன் என்றால் எல்லாருக்கும் தெரியும், சினிமா பேர். அந்த பொன்னியின் செல்வனை எழுதுறது யார் தெரியுங்களா? யாருக்கு சொல்லுது? கொஞ்சம் எழுதுங்க. இன்றைக்கு ஒரு பெரிய உலக புகழ் பெற்ற ஒரு தமிழ் எழுத்தாளர் ரா கிருஷ்ணமூர்த்தி, அவருடைய பெயர் கல்கி, அவர் பிறந்த நாள். அதனால இந்த 3 பிறந்த நாள் ஒரு எழுத்தாளருக்கு ஒரு மரியாதை செய்யறோம். அந்த அம்மா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. அதனால அவங்களுக்கு வாழ்த்துக்களை நம்ம சொல்றோம். ஒரு நூலாசிரியரை பாராட்ட வேண்டும். நான் 25 நூல்கள் எழுதியிருக்கேன், இன்னும் நான் 25 நூல்கள் எழுதியிருக்கணும். இப்போ அவரை மாதிரி கொடையாளிகள் நமக்கு பக்கபலமாக இல்லை, பக்கபலமாக இல்லை. யாருமே வேலூர்ல ஆதரவு கிடையாது சார். நீ யார் விட கேளுங்க, ஒரு நூல் எழுதுனா 100 ரூபாய் கொடுத்து. இப்போ அண்மையில நான் வந்து நேற்று நதிக்கரையில் ஒரு கலைஞரை விளக்கணும் ஒரு புத்தகம் வெளியிட்டேன், வாரியசாமிகள் பற்றி. மேடையில் வந்து இந்த விலை 200 ரூபாய்,
தயவு செய்து எனக்கு பொண்ணால பார்த்தாங்க 200 ரூபாய் கொடுத்து ஒரு புத்தகம் வாங்கன்னு சொன்னேன். ஒரு 10 பேர் தான் மேடைக்கு வந்தாங்க. அந்த 10 பேர் 7 பேரும் 100 ரூபாய் தான் கொடுத்தாங்க. எனக்கு வந்ததே 1000 ரூபாய் தான். ஏற்கனவே இந்த புக்கு 50,000 ரூபாய் செலவு பண்ணி நான் 19 வருஷத்துக்கு முன்னே பாரியார் சாமிகள் நூற்றாண்டு விழா நடந்த அன்னைக்கு வெளியிட்டேன். அதில் 2ஆம் பதிப்பே வெளியிட முடியல. காரணம், நூல்களை நம்ம காசு கொடுத்து வாங்குவதில்லை. இப்போ என் நூலை பற்றி யாரும் இது வரைக்கும் பேசுறதில்லை. ஆனால் ஸ்ரீதேவியை பற்றி நான் பேசுகிறேன். இந்த நூலை நம்ம வாங்கணும், படிக்கணும். இதில் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் புரியுது. ஏன்னா ஞானத்தை அவளை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டா எல்லாருமே ஞானிகள் ஆகிடும். கரூர் சாமிகள் மாதிரி இப்போ அண்ணன் மாதிரி சிவகுமார் மாதிரி ஆகிட முடியுமா? முடியாது. அதுவே உழைப்பு வேணும், விடாமுயற்சி வேணும், தன்னை கரைத்துக் கொள்கிற பக்குவம் வேணும். புத்தி நெறி அறியாத மூடரோட முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பார்மன்னம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு யார் வருவார் அச்சோவே என்று அச்சோபதிகத்திலே மாணிக்க வாசகர் எழுதினார். சார், மாணிக்க வாசகர் எப்பேற்பட்டவர் தெரியுங்களா? அவருடைய தமிழை கேட்கறதுக்காக இறைவன் மேலிருந்து கைலாயத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார். சார், குருந்த மரத்தில் உட்காந்து மாணிக்க வாசகர் இப்படி வருவாரு, அவரை கூப்பிட்டு வச்சு 2 பாட்டு வாங்கி போலாம். உழவனுக்கு அவ்வளவு மரியாதை, அது வந்து தமிழுக்கு அவ்வளவு மரியாதை. அப்படி மணிவாசகர் வருகிறோம். அது பெரிய உங்களுக்கு கதை, அண்ணன் பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தா பேசலாம். அதனால நேரம் கருதி அந்த மாதிரி மாணிக்கவாசகர் சொல்கிறார், சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோ என்று கேட்டார். அச்சோ என்றால் ஒரு வியப்பு. இதை பெரியாழ்வார் அச்சோ பருவம் என்று சொல்கிறார். பெரியாழ்வார் 4000 கண்ண பெருமானை யசோதை வளர்த்தார். இவர் என்ன நினைக்கிறார்? தன்னை யசோதையாக கற்பனை பண்ணிக்கிறார். பெரியாழ்வார் கண்ண பெருமானை அணைக்கிறார். இப்படி சேர்த்து அணைக்கிற போது எப்படி இருக்கு சார்? கண்ணனை நம்ம சேர்த்து அணைச்சா அப்படி ஒரு வியப்பு வரும் இல்ல? அதுதான் சொல்றார். அச்சோ 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 என்று சொல்லுவார் பெரியாழ்வார். அச்சோ பருவம். ஆனா இவரு மாணிக்க வாசகர் அச்சோ பதிகம் எழுதியிருக்கிறார். திருவாசகத்துல 51 பதிகங்கள். முதல் பதிகம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். என்ன? சிவபுராணம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அடுத்தவரை இதெல்லாம் நம்ம நினைக்கிறது இல்லை, சிவபெருமான நம்புறது இல்லை. இமைப்பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாங்க. ஒரு செகண்ட் நீ கண்ணு இமைக்கிற நேரம் கூட உன்னை விட்டு பெரிய சிவபெருமான். அவனை நீ மறக்கலாமா அந்த தலைவனை? அதனால திருவாசகம் அச்சோ பதிகத்துல இந்த அம்மா அதை கொடுத்து எழுதியிருக்காங்க. அதனால நான் சொல்றேன், ரமண மகரிஷி பத்தி எழுதியிருக்காங்க. ரமண மகரிஷி ரொம்ப அழகாக சொல்கிறார். தியானத்துல தவத்துல ஞானம் பெறுவதற்கு குறுக்கு வழி இல்லை. ரமணர் சொல்றது, ஞானம் பெற கடவுளை பெற குறுக்கு வழி கிடையாது. ஒன்னே ஒண்ணு, நீதான் முயற்சி செய்து ஞானத்தை அடைய வேண்டும். இது ரமணருடைய அருமையான தத்துவம். உன்னை நீ உணர். நோ டைசல், வெளிநாடு. சாக்ரட்டிஸ், உன்னை நீ உணர். தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேள்வி திருமூலர். இப்படி நாம் சொல்லிக்கிட்டே போலாம். நான் மட்டும் பேச்சாளராக இருந்தால். ஏன்னா எப்பவுமே அண்ணன் எப்படின்னா என்ன நிகழ்ச்சி தொகுப்பாளரே பார்த்துட்டாரு. நான் டாக்டர் பட்டமான ஒரு பேராசிரியர். இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடியவர். ஆகவே இந்த நூல் வெளியீட்டு விழா நடைபெறுவதற்கு முன்னால் சாமி தான் தலைமை ஏற்றிப்போ உரை நிகழ்த்து போறார். அவருக்காக தான் இவ்வளவு நேரம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். இன்னும் சிறப்பு வரல. இப்ப சுவாமி அவர்கள் தலைமுறை ஏற்று நிகழ்ச்சி முறைப்படி வைக்கிறார். போட்டு சுவாமியுடைய உரையை நல்லா கேட்கலாம். சரி, ஓகே.
தந்தைதாய் ஆவானும் சார்கடியும் ஆவான் அந்த விழா இல்லம் சொற்காவான் எந்த உயிர் நாமாகுவான் சரணாகுவான் அருள் தூணாகுவான். இந்த புனிதமான நாளில் ஏகாம்பரனுடைய 13வது விழாவிலே நடக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருளுரையை கேட்பதற்கும் சுவாமியுடைய அருளாசிகளை பெறுவதற்கும் கூடியிருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களும் ஏகாம்பர சுவாமியுடைய பூர்ண அருளாசிகளும் பெரிய பிரார்த்தனை. குருமார்களை தரிசிப்பதும் அவருடைய அடக்க ஸ்தலங்களை சமாதி ஸ்தலங்களை தரிசிப்பதும் அவருடைய கருத்துக்களை சிந்திப்பதும் நமது வாழ்க்கையில் சுவாமி சிவானந்தர் பற்றி கூறினார். சிவானந்தர் மலேசியாவிலே டாக்டராக ரிஷிகேஷில் டிவைன் லைஃப் சொசைட்டி தெய்வீக வாழ்க்கை சங்கம் அதே போலதான் ஏகாம்பர சுவாமி மகாதேவ மொழியில் வார வழிபாட்டு மன்றம், கிருத்திகை சங்கம், அன்னதான குழு, இப்படி பல அன்பர்களுக்கு தன்னுடைய கருத்துக்களை எளிமையாக போதித்து அந்த ஊர் பொதுமக்களையும் எல்லோரையுமே அந்த பக்தி நெறிக்கு ஈடுபடுத்தியவர் சுவாமி ஏகாம்பர சுவாமி. அந்த அளவில் அவருடைய பணிகள் மிகவும் போற்றக்கூடிய அவருடைய சீடர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் நமது ஜெயராம் சாமி அவர்கள். சுவாமிக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆசிரமத்தை அமைத்து ஒவ்வொரு ஆண்டும் குரு பூஜை நடத்தி நம்மையெல்லாம் வரவழைத்து சுவாமியுடைய அருளாசியை பெறுவதற்கு பெரும் துணையாக இருக்கிறார். அவருடைய பணி வேறு வேறு சிறக்க ஏகாம்பர சுவாமியுடைய ஆசீர்வாதம் பூர்ணமாக நிறையும். டால்ஸ்டாய் பற்றி கூறினார். திருவள்ளுவரை காந்திஜிக்கு அறிமுகப்படுத்துகிறேன். டால்ஸ்டாய் இந்தியாவிலே பிறந்த காந்திஜிக்கு அப்பொழுது தமிழ்நாட்டிலே தென்னாப்பிரிக்காவில் இருந்தோம். அவர் திருக்குறளை பற்றி அறியவில்லை. டால்ஸ்டாய் தான் திருக்குறள் ஒரு நூல் இருக்கிறது, தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு ஞானி எழுந்தது என்றெல்லாம் கூறினார். இந்த டால்ஸ்டாய் கதையில் ஒரு சிறுகதை இருக்கிறது. ஒரு ஊரில் 2 குருமார்கள் இருக்கிறார்கள். அவர் அதிகமாக படிக்காதவர். ஆனாலும் கூட்டம் கூட்டமாக மக்கள் அவரை சென்று தரிசித்து ஆசி பெற்ற நிலையில் இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய மத குருமார்களுக்கு மிகவும் பாண்டித்தியம் பெற்ற பெரிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மத குருமார்களுக்கு பொறாமை ஏற்பட்டது. இவர் ஒன்றுமே தெரியாதவர், இவர்கிட்ட இவ்வளவு கூட்டம் கொடுக்கிறது, அவரை சென்று காணலாம் என்று வந்தார்கள். அப்பொழுது அவர் ஏதோ மந்திரங்களை சொன்னார். தப்பு தவறாக சொல்கிறார். நீங்கள் சொல்றது சரியான மந்திரம் அல்ல, நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லி தருகிறேன், அதை சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அப்படியா, நீங்க சொல்லுங்கள், நான் சொல்லுகிறேன். இது ஒரு மந்திரத்தை சொன்னாராம். சொல்லிவிட்டு கடற்கரையில் ஒரு நதிக்கரையில் அக்கறையில் இருக்கக்கூடிய ஆசிரம் அவர் படகிலேயே வந்து கொண்டிருக்கிறார். அந்த சுவாமிக்கு உபதேசம் மந்திரத்தை கொடுத்தவர்கள் அந்த மந்திரம் மறந்து விட்டது. உடனே அவர்கள் வேக வேகமாக தண்ணியில் ஓடி வந்து தண்ணி மேல் நடந்து வருகிறார். சுவாமி, நீங்கள் சொன்ன மந்திரம் சரியா எனக்கு புரியவில்லை, மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் தண்ணியை நடந்து வருகிறார். அப்பொழுதுதான் அவர்கள் சொல்கிறார்கள், தவறோ தப்போ அதை பற்றி கவலை இல்லை, அவன் சிரத்தை எந்த அளவுக்கு அதில் ஆழ்ந்து இருக்கின்றான், இன்வால்மெண்ட் சொல்லுவோம், அந்த ஆழ்ந்து இருக்கின்றான் என்று அவரை குருவாக அவர்கள் ஏற்றுக்கொண்டதாக ஒரு நிகழ்ச்சி டால்ஸ்டாய் கேட்டிருக்கிறார். அதே போல பொன்னியின் செல்வனை பற்றி இன்னைக்கு மாமன்னன் ராஜராஜ சோழனை நமக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தியதே கல்கி அவர்கள் தான். கல்கி நூலை படித்தவர்கள், அந்த பொன்னியின் செல்வன் படித்தவர்கள் தான் அப்படியே அந்த சோழ நாட்டிலே நமக்கு இருப்பது போல ஒரு அனுபவம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நூல் பொன்னியின் செல்வன். அப்படி அறிவார்ந்த சரித்திர நூல்களையும் ஞான நூல்களையும் படிப்பதனாலும் கேட்பதனாலும் நமது அறிவு விசாலம் அடையும், தெளிந்த சிந்தனை உண்டாகும், நமது வாழ்க்கை வளமாக அமையும். நாம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கு 4 பேருடைய கிருபை தேவை என்று உபநிஷத்திலே சொல்லப்படுகிறது. ஒன்று ஆச்சாரிய கிருபை, குருநாதருடைய அருள். குருவினுடைய அருள் இருந்தால் போதும், எல்லா நிலையிலும் நாம் வாழ்க்கையில் உயரலாம், எல்லா நிலையிலும் தண்ணீர் வெளியலாம். அதான் ஆச்சாரிய கிருபை. அடுத்தது சாஸ்திர கிருபை. அந்த ஆச்சாரிய குருமார்கள் எழுதிய நூல்கள் தான் சாஸ்திரம். திருக்குறள் இருக்கிறது, திருவாசகம் இருக்கிறது, திருமந்திரம் இருக்கிறது, வள்ளல் பெருமானை திருவருட்பாய் இருக்கிறது, எத்தனையோ ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்கிறது.
அந்த நூலெல்லாம் படிப்பதனாலும் கேட்பதனாலும் சிந்திப்பதனாலும் நம்ம அறிவு விளக்கமடையும், அறிவு விசாலமடையும், நமது அறியாமை நீங்கும், பாவம் விளக்கும், புண்ணியம் ஏற்படும். ஆக சாஸ்திர ஞானம். அடுத்தது ஈஸ்வர ஞானம், இறைவனுடைய அறிவு. சாதாரணமாக சொல்லும் பொழுது திருவருளும் குருவருளும் என்றுதான் சொல்லுவோம். இறைவனுடைய அறிந்தால் தான் எந்த ஒரு நிகழ்வும் இறைவன் என்பது எங்கும் யாருந்த மாபெரும் ஆஸ்தி சர்வசக்தி. அந்த இறைவனுடைய கருணையினால்தான் நாம் அனைவரும் இந்த இடத்துக்கு ஆழ்ந்து ஒரு தெய்வீகமான சூழ்நிலையில் இருக்கின்றோம். அது ஈஸ்வர கிருபை. அடுத்தது ஆத்ம கிருபை. ஒவ்வொரு மனிதனும் முயற்சி செய்ய வேண்டும். வாழ்க்கையில் உயர்வதற்கு முயற்சி செய்தால்தான் வாழ்க்கையில் உயரும். அதுதான் தேனீக்களை உதாரணம் சொல்கிறார்கள் சிந்தனையார். தேனி எவ்வளவு சுறுசுறுப்பாக இயங்கி நிற்கிறது, அதுபோல நாம் தேடுதல் இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஒரு ஆடைகளுக்கு செல்வதும் சரி, உலகில் பொருளை அறிவதற்கும் சரி, ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கும் சரி, தேடுதல் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், விசாரித்துக் கொண்டே. அதான் ஆத்ம விசாரம் என்று சொல்வது. அது ஞானத்திலே வேதாந்தத்திலே சொல்வது 3 வார்த்தை: கேட்டல், சிந்தித்தல், தெரிதல். 3 முறையாக செய்யும் பொழுதுதான் ஒரு மனிதன் பூர்ணனையை பெறுகின்றான். ஆக ஆச்சாரிய கிருபை, ஈஸ்வர கிருபை, சாஸ்திர கிருபை, ஆத்ம கிருபை 4 பேரும் முயற்சி செய்தால்தான், 4 துணையும் இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட சாஸ்திரங்களை படித்த மகான்களுடைய கருத்துக்களை கேட்பதனாலும் அந்த நூல்களை படிப்பதனாலும் நம்ம சிந்தனை புதிய சிந்தனை தோன்றும். ஒரு நாட்டிலே ஒரு அரசர் இருந்தார். அந்த ஊரிலே சிறந்த வல்லுநர்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று அறிவித்தார். சிறந்த மல்யுத்த வீரர், சிறந்த கல்வியாளர், சிறந்த மருத்துவர், சிறந்த ஒரு ஆத்மஞானி என்றெல்லாம் நிறைய அன்பர்கள் வந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் பரிசு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்பொழுது ஒரு முதியவரை அழைத்து வருகிறார். இவர் என்ன சாதனை செய்தார் என்று கேட்கிறாராம் அரசர். முதலில் வந்தது ஒரு மல்யுத்த வீரர், அடுத்தது ஒரு கல்வியாளர், சிறந்த மருத்துவ நிபுணர், சிறந்த ஆட்சியாளர், இப்படியெல்லாம் பல பேர் பரிசு கொடுக்கும் பொழுது பரிசு கொடுத்த இறுதியில் ஒரு முதியவரை அழைத்து வருகிறார். இவர் என்ன சாதனை செய்தார் என்று கேட்கும் பொழுது அவர் கூறினார்களாம், இந்த 4 வரை உருவாக்கிய அந்த முதியவராக இந்த ஆசிரியர் தான், அந்த ஆசிரியர் தான் போற்றதற்குரியவர், ஆகவேதான் அவர் அழைத்து வந்தோம் என்று சொன்னதாக ஒரு நிகழ்வு இருக்கிறது. ஆக ஆசிரியர்கள், குருமார்கள் தான் நமது வாழ்க்கையை வளப்படுத்துவார்கள், உயர்த்துவார்கள். குருமார்களை போற்றுவோம், சிந்திப்போம், அவர் வழி நடப்போம், வாழ்க்கையில் என்னென்றும் எல்லா நலங்களையும் விரும்புவோம். ஏகாம்பர சாமியுடைய திருவடியை வணங்கி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அந்த ஒரு பாடத்தை விட சீக்கிரம் முடிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நேரம் என்னன்னா இப்பவே நம்ம அன்னதானத்துக்கு வந்து தயாராக இருந்த ஒரு சூழல். அதுவே 5 மணிக்குள்ளே நம்ம எல்லாருமே பேச வேண்டிய ஒரு நிலைமை இருந்து நான் சொல்ல நிறுவனம் தான் சொன்னார். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் எப்பவுமே உரிமை எடுத்துக்கிறது இல்லை எந்த மேலேயும். காரணம் பேச்சாளர்களை மனசு நான் அறிவேன். எனவே நான் இதை மட்டும் ஒரு சொல்லிடுறேன். ஏன் இவ்வளவு பெரிய ஞான மண்டபம் கட்டினார் இது நம்ம தெரிஞ்சுக்கணும். புதியவர்கள் பழையவர்கள் எல்லாரையும் தெரியும். அது மாதிரி இந்த குரு பழகிட்டா சார். இந்த குரு ஏகாம்பர சுவாமி மகாதேவ மலை. நீங்க குரு எங்கிருந்து வந்து தெரியுமோ மகாதேவ மலையில கோயிலுக்கு அடிவாரத்துல நுழைவாயில் இருக்கிறீங்களா, மேல போகும்போது ரைட் சைடு இருக்கும். அதுதான் அவருடைய சாமி இருந்த கல்வி ஊருக்கு தேர்வு தியானத்தை. அந்த தியானம் கற்றுக்கூடிய இடம் இருக்கு. இப்ப அங்கிருந்து அதிகமா மகாதேவ மலையில ஆசிரமத்துல சாமி வந்திருக்காங்க. அவர் வந்திருக்காங்க பாருங்க. அவர் தான் இப்ப அந்த மருத்துவத்தை நடத்துறாரு. அந்த இடத்துல தான் நம்ம சுவாமி ஜெயராமன் சுவாமி இடத்துல பயிற்சி தியானம் பெற்றவர் தான் நமது ஜெயராமன் அவர்கள். ஜெயராமன் அவர்கள் இந்த இடத்திலே தன் குருவுக்கு ஒரு காணிக்கையாக குருவப்பட்ட பிரம்மாண்டம் மாவட்டத்திலேயே மாநிலத்திலேயே ஜெயராம் பூஜை மாதிரி யாரும் ஒரு தியான மண்டபத்தை தன் குருவுக்காக கட்ட இதுதாங்க முக்கியம். கைத்தட்டை வாழவர்கள் எதை போயிருந்தீங்க அவ்வளவு உழைப்பு, அவர் தண்ணீர், அவர் விளையாட்டு, அவர் ரத்து செஞ்சிருக்காரு. ஏன்னா அவர் கூடவே நான் இருந்திருக்கேன். ஏன்னா கூட இருந்ததுனால இது ஆரம்பிக்கிற அன்னைக்கு வள்ளலாருடைய இந்த நாள் எனக்கு தெரியல ஜோதி கிளம்பினா தைப்பூசம். அது வள்ளலார் பற்றி அவருக்கு அதிகம். ஆகவே ஏகாம்பர சுவாமிகள் அவர்கிட்ட சொன்னார், இது தியானத்தை கத்துக்கினேன், இதை மற்றவர்கள் பயன்படுத்துவோம். யான் பெற்ற என்பால் பெரிதும் பெரிதும் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் எந்தனை தானாய் வந்து எழுதி பராபரமே தாய்மாட்ட சொன்னார். அதெல்லாம் இப்படி சொல்லி கொடுத்தாரு. இவர் பேசாம ஒரு கல்யாண மண்டபம் கட்டி வேணா 3 மண்டபம் கட்டிக்கலாம், பல லட்சங்கள் மாசமா சம்பாதிச்சிருக்கலாம். தியானம் கத்துட்டு வாங்க வாங்கன்னு கொடுப்பாரு. தியானம் கத்துக்கிட்டு யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். கோயில்ல நம்ம தவம் இருக்க முடியாது, காட்டுல போய் தவம் இருக்க முடியாது.
தான் கத்துக்க முடியாது. பல நிலைகள், மூச்சு பயிற்சி வேணும், ஞானம் வேணும், உடற்பயிற்சி வேணும், யோகா கத்துக்க முடியாது. தியானம் கத்துக்கிறது என்ன சார் கஷ்டம்? மனதை அடக்குவதான தியானம். மனதை ஒருமுகப்படுத்தவும் கிடையாது. நீ இப்போ ரோட்ல போனா பஸ் போய் ஆட்டோ போயிட்டே இருக்கும், மனசை எப்படி ஒருமுகப்படுத்துவ? இந்த மாதிரி அழகான சூழல்ல தன் உலக பெயரால ஒரு தியானம் பண்ணி கட்டி இதுக்கு மொத்த காம்ப்ளெக்ஸும் ஒரு பேர் வைக்கணும்னு நினைச்சாரு. கைலாஷ் தபோவனம் வச்சோம். அப்புறம் ஒரு பெரியார் வைக்கணும்னு நினைச்சாரு. அது கைலாஷ் விநாயகர் நாங்கள் பேர் வச்சோம். சரி, சிவபெருமான் உள்ள வச்சாரு, அது ஒரு பேர் வைக்கணும்னு நாங்கள் சந்திரமௌலீஸ்வரன் பேர் வச்சோம். இவ்வளவு நிறைய சார். இப்ப என்ன நினைக்கிறாரு? ஞானம் கத்துக்கணும், தியானம் கத்துக்கணும், பழகணும். எல்லா மக்களும் யான் பெற்ற இன்பத்தை தியானத்தின் மூலம் நான் வெற்றி அடைந்தேன் என்று அவர் சொல்லுறார். அதனாலதான் அவர் தியான யோகிய பட்டத்தை நாம கொடுத்தோம். வேற வாசக ஓட்ட சார் தான் நாம கொடுக்கப்பட்டோம் தியான யோகி. பெரும் ஜெயராமனாக இருந்தவர் ஜெயராம் குருஜியாக மாறி இன்றைக்கு இவ்வளவு பெரிய சமஸ்தானத்தை ஆகிய அளவிற்கு அவர் உயர்ந்ததற்கு காரணம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அவருடைய குரு பக்தி. தொடர்ந்து இப்போது திருவாசகத்தை ஊழி கிடைத்த திருவாசகத்தை மக்களிடத்தில் கொண்டு சென்ற மக்கள் இயக்கமாக மாற்றிய மரியாதைக்குரிய ஆன்மீக செம்மல் சிவத்திரு DSM சிவகுமார் அவர்கள் 3 மணி நேரம் பேசணும். நானும் அவரும் 3 நிமிஷம் பேசணும். எனக்கு அவருக்கு டைம், அதனால நேரம் அவருக்கு தெரியும். குருஜி அவரு சாமி டைம் எடுத்துட்டு ஆமா டைம் சரி சார், நான் ஒன்றும் சொல்ல இல்ல 3 நிமிஷம் தான் பயந்துட்டேன் ஐயா. வந்துட்டு அவருக்கு தான் ஐயா. தந்தை தாயும் நீ, என்னுடைய துணையும் நீ, சங்கமனது தீர்க்க வந்த தேசிய வடிவு நீ, உன்னையெல்லாம் மற்றொரு துணைக்கானே, அந்தமும் ஆதியில் இல்லா அருட்பெரும் சோதியே, ஆதியே அடியாத்தம் சிந்தை மேவிய தாயுமார்களும் எரிவல பெருமானே உன்னை போட்டு புகழ்கிறேன், பாதம் சரணம் அடைகிறேன். தெளிப்புகுருவின் திருமேனை காண்டு, தெளிப்புகுருவின் திருநாமம் செப்பல், தெளிப்புகுருவின் திருவார்த்தை கேட்டு, தெளிப்பு குரு சிந்தித்தல் தானே. அதையே மானசீகமாக வழிபடும் மாணிக்க வாசகர் பெருமான் திருவடியை வணங்கி போற்றி மகிழ்ந்து, அந்தமில் சிவனை காட்டி அருள் நீரை சரணம் போற்றி, வெந்த நீரையே வென்ற வித்தகன் பதங்கள் போற்றி, எந்தையை இருக்கால் போக்கினன் இருத்தால் போற்றி, விந்திரு இழையை வாதவுடன் அப்பாதங்கள் போற்றி போற்றி என்று நாகபூர்வங்கள் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இவை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. 3ஆம் நூற்றாண்டிலே தில்லையிலே மணிவாசக பெருமானால் ஓதப்பட்டு சிவபெருமானால் எழுதப்பட்ட 8ஆம் திருமுறையான திருவாசகத்தை வணங்கி போற்றி மகிழ்ந்து, இத்தனை நூற்றாண்டு கடந்த பிறகும் கூட நம் நாவிலே அமர செய்து செவி வழியாக கேட்கமை செய்ததற்காக தலைவர்களின் திருவடிகளில் வணங்கி போற்றி மகிழ்ந்து, எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுடைய கருணையோடு மணிவாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த இனிய காலை வேளையிலே இத்தினத்திலே இந்த கைலாச தவோவனம் என்ற கூடிய தியான மண்டபத்தில் திருமூலர் அரங்கத்தில் குரு பூஜை நடந்து கொண்டிருக்கூடிய விழாவிலே என்னையும் அழைத்ததற்காக ஜெயராம் சாமிகள் அவர்களை வணங்கி போற்றி மகிழ்கிறேன். இங்கே மேடையில் வீட்டிற்குரிய அத்தனை பெரியோர்களை வணங்கி போற்றி மகிழ்கிறேன். ஐயா அவர்கள் அவருடைய கருத்துரையை சொல்லும் பொழுது தமிழையும் ஆன்மீகத்தையும் கலந்து சில நிமிடங்களில் பல கருத்துரைகளை எடுத்து அருமையாக எடுத்துரைத்தார்கள். சிறப்புக்குரிய ஒரு கருத்துக்களை எல்லாம் ஐயா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். இன்றைய தினம் குரு பூஜை விழா. ஒவ்வொரு ஆண்டும் சுவாமிகள் அவருடைய குருவுக்கு எடுத்து நடத்துகின்ற குரு பூஜை விழா. மனிதனாக நம்ம பிறக்கின்ற பொழுது எல்லா மனிதனுக்கும் குரு என்பது அமைவதில்லை, எல்லா ஆத்மாக்களுக்கும் குரு என்பது கிடைப்பதில்லை. குருவால் அருளப்பட்டது நம்மளுடைய சைவத்திலே 12 திருமுறைகள் உண்டு என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த 12 திருமுறைகளிலே குருவால் அருளப்பட்டது 2 திருமுறைகள். ஒன்று நந்திய பெருமானை குருவாக ஏற்றுக்கொண்ட திருமூலர், அந்த நந்தியினுடைய அருளாலே அருளப்பட்டது திருமந்திரம். நந்திய பெருமான் குருவாக இருந்து போதித்ததுதான் திருமந்திரமாக நமக்கு அமைந்தது. இன்னொரு திருமுறை குருவே வந்து அமர்ந்து சொன்னது திருவாசகம். குருவின் அருளாலே எழுதப்பட்டது திருமந்திரம், குருவே வந்து எழுதியது திருவாசகம். இந்த மானிட பிறப்பு புற வாழ்க்கை
வாழ்க்கைக்கும் புற வழிபாடுக்கும் வழிகாட்டுதல் என்பது யாரும் தேவையில்லை. சிவ வழிபாடு என்பது புற வழிபாடிலே நாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். ஆலயங்கள் இருக்கிறது, எத்தனையோ சிவ ஆலயங்கள் இருக்கிறது, எத்தனையோ முருகப்பெருமான் ஆலயங்கள் இருக்கிறது. இப்படி சைவத்திலையும் வைணவத்திலையும் எத்தனையோ ஆலயங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் புற வழிபாடினுடைய ஈடுபாடுகள். இந்த புற வழிபாடு ஈடுபாடுக்கு நமக்கு யாரும் குரு தேவையில்லை. நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மோடு உடல் பிறந்தவர்கள், இல்லை யாரும் சொல்லவில்லை என்று சொன்னாலும் கூட, நமக்கே மனசு சரியில்லை என்று சொன்னாலும் கூட இந்த ஆலயத்துக்கு சற்று நேரம் போய் அமர்ந்து விடலாமே என்று தோன்றும். இவையெல்லாம் புற வழிபாடுக்கான ஈடுபாடுக்கு குரு என்பது தேவையில்லை. ஆனால் அக வழிபாடுக்கு நிச்சயமாக ஒரு குரு அமைய வேண்டும். அக வழிபாடுக்கு ஒரு குரு அமைந்தால்தான் இந்த ஆன்மா அகத்திலே இருக்கக்கூடிய பரமாத்மாவோடு இணைக்கின்ற தன்மையை அது ஏற்படுத்திக் கொள்ளும். யார் ஒருவன் ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணையக்கூடிய வழியை, பாதையை இந்த ஜீவாத்மாக்கு காட்டுகிறானோ அவன்தான் குருவாக பிற்காலத்தில் உருவாக முடியும். அந்த குருமார்கள் தன்னோடு வந்த அந்த சீடர்களை ஐக்கியமாக்கி காலப்போக்கில் அவர்களுக்கு அந்த பக்குவ நிலையை கொடுத்து, அந்த பக்குவ நிலை பெற்ற பின் அனுபவத்தை பெற்று, அந்த அனுபவத்தை பெற்ற சீடர்கள் காலப்போக்கில் அவர்களும் குருமார்களாக மாறுகிறார். அதைத்தான் இந்த ஜெயராம் சுவாமிகள் இன்று அவருடைய குருமார்கள் செய்த வேலை. அவரை அணைத்த பொழுது மனிதனாக இருந்தவரை தன்னை சீடராக அவர் இழுத்து தன்னை அணைத்துக் கொண்டு பிற்காலத்தில் இந்த சீடரை இன்று பல பேருக்கு குருவாக உயர்த்திருக்கக்கூடிய அற்புத நிலைத்தான் குருமார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் திருவாசகமும் செய்தது. மானிட சட்டையை தாங்கி பிறந்த யார் ஒருவன், ஐயா அவர்கள் சொன்னார்கள். திருவாசகத்திலிருந்து அச்சோப்பதிகத்தினுடைய முதல் பாடல்கள். அச்சோப்பதிகம் 51வது பதிகம் அச்சோப்பதிகம். திருவாசகத்தில் 51 பதிகங்கள் உண்டு என்பதை நாம் அனைவரும் அறிவோம். 658 பாடல்கள், 5842 வரிகள், 18864 வார்த்தைகளை கொண்டது திருவாசகம். அந்த திருவாசகத்தில் 51வது பதிகத்தினுடைய முதல் பாடல்களை ஐயா அவர்கள் இன்று எடுத்து உரைத்து, இந்த நூல் என்னிடம் கிடைக்கவில்லை நேற்று வரை, கிடைத்திருந்தால் அந்த நூலினுடைய சிறப்புகளை அடியேன் எடுத்து உரைத்திருப்பேன். இந்த நூலிலே திருவாசகத்தை குறிப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். மிக சிறப்பு. திருவாசகம் குருவா வந்து எழுதியது, சிவபெருமான் பிள்ளையிலே எழுதப்பட்டது இந்த திருவாசகம். 51 பதிகங்கள். அந்த 51 பதிகங்களை அச்சப்பத்து, அச்சோப்பதிகம், அண்டை பகுதி, அடைக்கல பத்து, அதிசய பத்து, அற்புத பத்து, அன்னை பத்து, ஆசை பத்து, ஆனந்த மாலை, உந்தியார், உயிரின பத்து, எண்ண பதிகம், எம்பாவா, ஏசரவு, கண்டப்பத்து, கழ்குண்ட பதிகம், கீர்த்தி திருப்புகழ், குயில் பத்து, குலா பத்து, கொழித்த பத்து, கோதும்பி, கோயில் திருப்பதிகம், கோயில் மூத்த திருப்பதிகம், சதகம், சாடு, சிவபுராணம், செத்திலா பத்து, சென்னிப்பத்து, தசாங்கம், தெல்லோனம், தோணக்கம், நீத்தல் விண்ணப்பம், படையாட்சி, படையெழுச்சி, பண்டாயினான்மணி, பள்ளி எழுச்சி, பாண்டி பதிகம், பிடித்த பத்து, பிரார்த்தனை பத்து, புணர்ச்சி பத்து, புலம்பல், பூவிரொலி, பொச்சுண்ண, பொன்னுஞ்சல், போற்றி திருவள், யாத்திரை பத்து, வார்த்தை, வாழா பத்து, திருவன்பாய் இவை சொல்லக்கூடியது 51 பதிகங்கள். இந்த 51 பதிகங்களை காலத்தினுடைய சூழ்நிலையை கருதி ஐயா அவர்கள் 5 நிமிடத்தில் முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஐயா அவர் சொன்னார், தப்பா புரியுங்க, நமக்கு கிடையாது சார், எல்லாமே அவர் பொறுப்பு. ஐயா அவர்கள் ஜெயராம் சுவாமிகள் அவர்கள் 5 நிமிடத்தில் முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஒரு சிறு துளியாவது வந்ததற்காக ஒரு சிறு துளியாவது எல்லோருக்கும் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் மனித பிறப்பு நாம் எப்படி கிடைக்கிறது, திருமூலரை பற்றி ஐயா அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள். தன்னை அறிந்தால்தான், தன்னை யார் என்று அறிந்தால்தான் இறைவனை உணர முடியும். தன்னை யார் என்று அறியாதவர் இறைவனை உணர முடியாது. தன்னை அறிய வேண்டும் என்று சொன்னால் தன் பிறப்பை அறிய வேண்டும். தான் யார், எதற்காக நாம் பிறந்திருக்கிறோம், இந்த பிறப்பை அறிய முடியாதவன் தன்னை உணர முடியாது. தன்னை உணர முடியாதவன் இறைவனை உணர முடியாது. நம்மளுடைய பிறப்பு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏதோ நேற்று பிழைந்த மழையை இன்று மழைத்த காலான் அல்ல நாம். இந்த மனித பிறவி எப்படி இறைவனால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது? அரிது அரிது மானடரால் பிறத்தல் அரிது, அதன் மீதும் அரிது, கூண் குருடு, இப்படியெல்லாம் இருத்தல் இல்லாமல் பிறத்தல் அரிது என்று அவை பாட்டி அடுக்கிக் கொண்டே வந்தார்கள். அவை எல்லாவற்றிலும் காத்திலும் அரிது அரிது, தமிழராய் பிறத்தல் என்பது எல்லாவற்றிலும் அரிது, அதனிடம் அரிது, அடியாராய் பிறத்தல் அரிது, அதனிடம் அரிது, திருவாசகத்தில் தொட்டு பார்ப்பது அரிது என்பது எங்கே பார்த்தாலும் மனதில் சொல்வது. இந்த பிறப்பு எப்படி நமக்கு இறைவனால் அருளப்பட்டது? என்னுடைய தாயும் தந்தையும் புணர்கின்ற காலம் வருகின்ற பொழுது,
என் தாயும் என் தந்தையும் புணர்கின்ற பொழுதெல்லாம் கரு தெரிப்பதில்லை. எப்பொழுது இறைவனுடைய கருணை கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் அதுக்கு கரு என்பது ஒன்று உண்டாகிறது. புணர்கின்ற தருணமெல்லாம் கரு தெரிப்பதில்லை. எப்பொழுது இறைவன் கருணை கிடைக்கிறதோ அப்பொழுது மட்டும்தான் கரு என்பது ஒன்று உண்டாகிறது. திருவாசகத்தில் போற்றி திரு அகவல் என்ற 4வது பதிகத்தில் ஒட்டுமொத்த 225 வரிகள். அதிலே ஒரு வரிக்கான ஒரு சாரத்தை மட்டும் இங்கே அடியை எடுத்துரைக்க மணிவாசக பெருமான் இட்ட கட்டளையாக அடியை ஏற்றுக்கொள்கிறேன். யானை முதலா எறும்பு ஈராய ஊனமியோ நீ உள்வினை பிழைத்தும் என்ற ஒரு வரி. இந்த வரியினுடைய உட்கருத்து உட்பொருள் பரம்பொருள் என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால், நம்மளுடைய பிறப்பு எப்படி இறைவனுடைய கருணையினால் கிடைத்திருக்கிறது. இந்த மானிட பிறப்பு யானை முதலா எறும்பு ஈராய ஊனமியோ நீ உள்வினை பிழைத்தும், மானுட பிறப்பினில் மாதா உதுரத்து ஈனமில் கிருமி செருவினை படைத்தும் என்கின்ற 4 வரிகள் முக்கியமான வரிகள். என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் புணர்கின்ற அந்த காலம், என்னை ஈன்றெடுப்பதற்காக அவர் புணரவில்லை, அவர்கள் ஆசைக்காக புணர்ந்த பொழுது இறைவனுடைய கருணை அங்கே கிடைத்தது. என் தாயும் தந்தையும் புணர்கின்ற அந்த கனப்பொழுது இந்த பிரபஞ்சத்தில் சிறிய உருவம் கொண்ட எறும்பு முதல் பெரிய உருவம் கொண்ட யானை வரை இந்த பிரபஞ்சத்தில் எங்கோ ஏதேனும் ஒரு மூலையில் புணர்ந்து கொண்டே இருக்கிறது. அதன் வயிற்றில் இருந்தெல்லாம் தப்பித்து பிழைத்து எம்பெருமானுடைய கருணையினால் என் தந்தையினுடைய சுக்கிலமானது தாயினுடைய கருவறையில் சென்று அமர்ந்து கருவாவதற்கு இறைவனுடைய கருணை கிடைத்ததே. அக்கணமே இறைவன் என்னை ஆட்கொண்டான் என்பதை மணிவாசக பெருந்தகை சொல்கிறார். நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பிறந்த நாள் எது என்று. நாம் எல்லாம் கருவாகி உறுப்புகள் வளர்ந்து முழுமை பெற்று என் தாய் பிறந்தள்ளிய பொழுதுதான் நாம் பிறந்த நாள் என்று நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் மணிவாசக பெருந்தகை சொல்கிறார், எப்பொழுது என் தாயும் தந்தையும் புணர்ந்த பொழுது இறைவனுடைய கருணை கிடைத்து இந்த லட்சக்கணக்கான அணுக்கள் தாயினுடைய உதிரத்திலே சேர துடிக்கின்ற பொழுது லட்சக்கணக்கான கிருமிகள் எழுந்து இந்த லட்சக்கணக்கான அணுக்களை அழிக்க முயல்கின்ற அந்த தருணத்தில் சிவபெருமான் என்னுடைய தாயின் கருவறை வந்து அமர்ந்து இந்த ஒரு அணு என்னுடையது என்று சொந்தம் கொண்டாடி இந்த ஒரு அணுவை மட்டும் அவன் அனுமதித்து தாயின் கருவறையை வந்து சேர்த்து இது மனித பிறப்பாக எடுக்கலாம் என்று உத்தரவிட்ட பிறகுதான் இது மனித பிறப்பாக எடுத்து தாய் பிறந்தள்ளி இன்று உங்கள் முன்னாடி வந்து நிற்கின்றது. இல்லை என்று சொன்னால் இந்த ஜீவாத்மா ஈயாக எறும்பாக கொசுவாக எங்கோ ஏதேனும் ஒரு மூலையில் ஒரு உருவெடுத்து சுத்தி கொண்டிருக்கக்கூடிய கருணை தான் பெற்றிருக்கும். ஆனால் இறைவனுடைய கருணை கிடைத்து அதனால்தான் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்று நாம் சொல்லக்கூடிய பழமொழி. தாயின் கர்ப்பத்தில் லட்சக்கணக்கான கிருமிகள் எடுத்து லட்சக்கணக்கான அணுக்கள் சுற்றில் இருந்து வெளியே வரும்போது இரண்டுக்கும் போரிட்டு லட்சக்கணக்கான கிருமிகள் அதை அழிக்க முயல்கின்ற பொழுது ஒரு அணுவை சிவபெருமான் தேர்ந்தெடுத்து நீ கருவறைக்கு செல்லலாம் என்று அனுமதித்தோடு மட்டுமல்லாமல் அந்த உறுப்புகளை வளரக்கூடிய தன்மையை ஒவ்வொரு மாத நிகழ்விலும் இறைவன் கருணை கிடைத்து 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 பற்றியே நாம் முழு உருவம் பெற்று தாயின் வயிற்றில் இருந்து புறந்தள்ளி நாம் மனித பிறவியாக பிறக்கின்றோம். அப்ப மனித பிறவி எப்படிப்பட்ட பிறவி, எப்படி இறைவன் கருணையினால் கிடைத்தது? ஒவ்வொரு மானிட பிறப்பையும் இறைவன் நமக்கு கருணையாக அருளாக மழையாக பிச்சையாக போட்ட பிறவி இந்த மானிட பிறவி. அவனை நினைந்து 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 உருக தங்கக்கூடிய பிறவியை கிடைக்கக்கூடிய மானிட பிறவியை நாம் முழுமையாக சிற்றின்பங்களை அனுபவித்தே தொலைத்து போகின்றோம். தாயின் கர்ப்பத்தில் முழுமையாக முழுமை பெற்று பிறந்து வெளியே வருகின்ற பொழுது நாம் அழுது கொண்டே வெளியே வருகின்றோம். ஏன் நாம் அழுது கொண்டே வெளியே வர வேண்டும்? ஏன் நாம் சிரித்து கொண்டே வெளியே வரக்கூடாதா? ஏன் நாம் சிரித்து கொண்டே வெளிவரக்கூடிய தன்மையை ஏன் இறைவன் வழங்கவில்லை? ஏன் நாம் எல்லாம் அழுது கொண்டே பிறக்கிறோம்? திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சூட்சமாக சொல்கிறார், கருவறையில் இருந்தவரை கண்மூடி இருந்தவரை இந்த உறுப்புகள் எல்லாம் வளர தொடங்கும் பொழுதே என்னை ஆட்கொண்ட இறைவனே, உரு தெரியா காலத்திலே உள்புகுந்து உளமன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட என்று மணிவாசகர் சொல்றார். உரு தெரியா காலத்திலே என்னை ஆண்டு கொண்டாள். எக்கணம் இந்த பிரபஞ்சத்தில் தாயினுடைய கர்ப்பத்தை அடியேன் சேர்ந்து இது மனிதனாக பிறப்ப எடுக்கலாம் என்று உறுதி செய்யப்பட்டதோ அக்கணமே என்னுடைய பிறந்த நாள் இந்த பூமியை பிரவேசித்தது என்று மணிவாசகர் சொல்றார். அப்பவே பிறந்தாச்சு. அப்புறம் உறுப்புகள் வளர்வதெல்லாம் அதுக்கப்புறமா அவனுடைய கருணையினால் கிடைக்க பெற்றிருக்கிறது.
பிறந்த நாள் என்பது வெளியே வந்த பிறகு தாயும் சேயும் நலம் என்று செவிலியர்கள் சொன்னது பொழுது நாம் நட்சத்திரத்தையும் ஜாதகத்தையும் எழுதி வைத்து நாம் பிறக்கின்றோம். அதல்ல பிறந்த நாள். எப்பொழுது என் தாயின் கர்ப்பத்தில் சேர்ந்து விட்டேனோ அதுவே இந்த பிரபஞ்சத்தில் அடியே பிறந்து விட்டேன் என்பதை மாணிக்கவாசகர் பிறந்தவை அதுவே பிறந்த நாள் என்று கூறுகிறார். அழுது கொண்டே பிறப்பதற்கான காரணம், இறைவனே, நான் கண்மூடி கருவறையிலே இருந்த பொழுதெல்லாம் உன்னை தவிர எனக்கு வேறொரு துணை இல்லை, உன் திருவடியை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது, அத்தனையும் உன் கருவறையிலே உன் திருவடியை மட்டுமே அடியே நாடி இருந்த இந்த ஜீவாத்மாவை ஒரு உருவம் கொண்டு வளர்த்து இந்த பிரபஞ்சத்தில் புறந்தள்ளி விட்டாயே, உன்னை பிரிகின்ற நேரம் எனக்கு ஏற்படுத்தி விட்டாயே, இந்த பிரபஞ்சத்தில் பிறப்பதற்கும் கருணையினால் கிடைத்தாலும் உன்னை பிரிவதற்கான நேரம் எனக்கு வந்து விட்டதே என்று எண்ணி அழுது கொண்டே பிறக்கின்ற காலமாக நம்ம பிறக்கின்றோம். இந்த பிறப்பு இறைவனை பிரிந்து விட்டோம் என்று அழுதவர்கள் காலம் முழுக்க அவன் பிரிவை எண்ணி அழுதவர்கள் தான் மகான்களாக, சித்தர்களாக, ஞானிகளாக திருவாசகம் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது. நாம் எல்லாம் பிறக்கும் போது மட்டும் அழுதுவிட்டு வாழும் போதெல்லாம் அவனை மறந்து விட்டு நம்மளுடைய சிற்றின்பங்களோடு தொடர்பு போவதுதான் அவனை மறந்து நாம் சிரித்து கொண்டு வாழ்கின்றோம். மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் இவர்கள் எல்லோருமே பிறக்கின்ற பொழுது அழுதார்களே உன்னை பிரிந்து விட்டேன் என்று. அவர்கள் மீண்டும் சிவத்தோடு அடையும் வரை அழுது அழுதே அவனிடம் அடையக்கூடிய தன்மையை பெற்றதனால் தான் அவர்கள் எல்லாம் மகான்களாக, சித்தர்களாக, ஞானிகளாக மாறினார்கள் என்று பல பல சூட்சும நிலைகளை வெளிப்படுத்துவதற்கு நேரம் இல்லை என்று சொன்னாலும் ஐயா சொல்வதை போல இந்த 10 மணித்துளிகள் இறைவன் எனக்கு என்ன பணித்திருக்கிறானோ அதையே இங்கே மணிவாசக பெருமான் கட்டளையாக எனக்குள் இயங்கி இதை எடுத்து உரைத்திருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேர் திருவள்ளியிலும் மீண்டும் வணங்குகிறேன். அருமையான உரையை கேட்டீர்கள். அதனாலதான் ஐயா குருஜி கிட்ட நான் பல முறை சொல்றேன், நேரத்தோட 10:30 மணிக்கு ஆரம்பிக்கணும். யாராவது 2 சிறப்பு பேச்சாளர், இப்போ நட்சத்திர பேச்சாளர் எல்லாருக்கும் தெரியுது, அவருக்காக தான் நான் வந்தேன்னு அசோக் சொல்றாரு, எங்க ஊருக்காரு தெரியாது. அவரே சொல்றாரு, நான் அவர் எவ்வளவு ரசிகர்கள் இந்த மன்றத்தில் இருக்காங்க. இப்படிப்பட்ட பேச்சாளர்கள் 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசலாம் நான் சொல்லக்கூடாது. நான் சொல்லல, அவர் சொல்லிதான் நான் மேடையில சொன்னேன்னு பல முறை சொல்லியாச்சு. அப்புறமும் சொல்றாரு அவர் பேச தெரியுன்றாங்க. அதுதான் அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் என்பது எவ்வளவு சிரமமான பணி என்பது தெரியும். அதனால அடுத்து அடுத்து ஒரு மிகப்பெரிய, அவரும் பெரியவர், அவரும் ஒரு சூப்பர் ஸ்டாரு. இப்ப அவரை போய் நம்ம 5 நிமிஷத்துல பேச சொல்ல முடியாது, இருந்தாலும் கட்டுரை தான். அதனால அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தினுடைய இணை செயலாளர் நம்ம குருஜிக்கு எப்போதுமே துணையில் இருப்பவர். நான் பல முறை என்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, பல நிகழ்ச்சிகளை அவரை பல வேறு நிகழ்வுகள் எல்லாம் கூப்பிட்டு சொல்லி அவருக்கு ஒரு மரியாதை செய்து கொடுக்கின்ற அருமை ஐயா சுவாமி சிவராமானந்தபுரி அவர்களை உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, திருத்தகையர்கள் கூடியுள்ள திருத்தகையர்கள் கூடியுள்ள சுவாமி குருநாதர் ஏகாம்பர சுவாமிகளுடைய 13வது ஆண்டு குரு பூஜையில் சிறப்புற நடைபெறுகின்ற இந்த தருணத்தில் அவருடைய பிரதான சீடர் சுவாமி ஜெயராமகிருஷ்ணி அவர்களுடைய முயற்சி மேலோங்கி இருப்பதால் தான் தொடர்ந்து பல ஆண்டுகள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கான எனக்கு ஒரு வாய்ப்பினை சாமிஜி அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தலைமை பண்பு மிக்க சுவாமி பரஞ்சோதி ஆசிரமத்தினுடைய கருணுடைய சுவாமி சத்யானந்தா அவர்களுக்கும் வரவேற்பு நல்கிய அன்புக்குரிய பெரியவர் சுவாமி ரவி அவர்களுக்கும் கேள்விக்குரிய தோபாசாமி அவர்களுக்கும் மிக அற்புதமான
சில நிமிடங்களில் நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய திருவாசகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் மாணிக்க வாசகரே இங்கு வந்து கருத்துக்களை தெரிவிப்பதை போல தெரிவித்த திருவாசக தென்றல் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் இங்கு கலந்து கொண்டுள்ள சன்னியாசி பெருமக்கள் மாதாஜிகள் அத்தனை பேருக்கும் ஆன்மீக அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நிறைந்த ஆசீர்வாதங்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு சற்று காலதாமதமாக வந்ததற்கு பல காரணங்கள், அதை எடுத்து எம்பி விளக்கம் சொல்ல முடியாத நிலையில் அங்கே இருக்கிறோம். ஆக ஒரு நல்ல நிகழ்வி இந்த இடத்தில் கலந்து கொள்வதற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் நிச்சயமாக ஒரு புனிதம் பெற்றவர்கள் தான். கருத்துக்களிலே சாமி அவர்களும் ஐயா அவர்களும் சிவகுமார் அவர்களும் ஒரு கருத்துக்களை சொன்னார்கள். அவர்களுடைய தலைமை பண்புகளை எடுத்துரைப்பதற்காக அவருடைய சிஷியர்கள் எல்லாம் எப்படி உருவானார்கள், சிஷியனுடைய உணர்வுகள் தழும்பிய திருவாசகத்தை எழுவதற்காக இறைவனே வந்து உட்கார்ந்திருந்தார் தில்லையிலே என்பது திருவாசகத்துடைய தோற்றத்தில் சிவபெருமானே எழுதி அந்த கையெழுத்து போட்ட அந்த ஏடுகள் இன்று வரை பாதுகாப்பாக இருக்கிறது திருவண்ணாமலை. இன்னும் இருவர்கள் சுவாமிகள் எழுதியிருக்கிறார்கள். மகாபாரதத்தில் வியாச பெருமான் எழுதணும் நினைக்க போகும்போது விநாயக பெருமான் உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருந்தாரு. எழுதிக்கிட்டே இருக்கின்ற போது அந்த சரஸ்வதி நதியினுடைய சலசலப்பு ஒளிகள் அதிகமாக கேட்பதால் வியாசர் பகவான் சொல்வதை காதால் முழுமையாக கேட்கவில்லை என்பதற்காக நீ அந்தர்வாகனியாக உள்ளே போ, இதுக்கு தடையாக இருக்கிறார் வியாசர் பகவான் சொல்லக்கூடியதை நான் எழுதிக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நீ உன்னுடைய சலசலப்பான ஒளிகள் என் காதுகளில் விழுகின்ற போது எழுதுவதற்கு சற்று சிரமமாக இருக்கிறது என்பது அடிப்படையில் தான் பத்ரிநாத்துல சரஸ்வதி உற்பத்தி ஆகிற இடத்திலிருந்து அந்தர்வாகனியாகவே வந்து அலகாபாத்துல வந்து சகோபாகம். ஆக வியாசர் பெருமான் சொல்ல சொல்ல மகாபாரதத்தை எழுதியவர் விநாயக பெருமான். அதே போல இறைவன் வந்து தேடிக்கொண்டிருக்கிறார், மேன்மக்களை தேடிக்கொண்டிருக்கிறார். மேன்மக்கள் மூலமாகத்தான் குருநாதர்கள் எல்லாம் தன்னுடைய கருத்துக்களை இந்த பிரபஞ்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய நன்மை படைத்தவர்களாக இருக்கிறார். ஒன்னும் புராணத்துல சொல்லிடுறேன். ரெண்டு வந்து நம் வாழும் காலத்தில் நாம் அறிந்ததை நான் சொல்கின்றேன். சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார் பகவான் சிவபெருமான். ஆனந்த தாண்டவத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார். இந்த ஆனந்த தாண்டவத்தை வைகுண்டத்தில் இருந்து ரசித்துக் கொண்டிருக்கிறார் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை ரசித்துக் கொண்டிருக்கிறார். ஆதிசேஷனுடைய படுக்கையில அவர் உட்கார்ந்து போகும்போது சாயம்பா இருந்தவர் இப்ப நிமிர்ந்து உட்கார்ந்துகிட்டு அவர் பார்வையில வந்து சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவம் தெரிகிறது. அப்போ துள்ளி துள்ளி குதிக்கிறார். சிறுபிள்ளைகள் சோபாவுல துள்ளி துள்ளி குதிப்பார்களே, என்னடா அப்படி துள்ளி துள்ளி குதிக்கிறேன்னா சந்தோஷத்தின் மகிழ்ச்சியில குழந்தைகள் எல்லாம் சோபாவுல துள்ளி குதிப்போம். நம்ம கூட சினிமாக்கள்ல மகளிர்ல பார்க்க போகும்போது சத்தம் போட்டு குதிப்போம். அப்போ ஆதிசேஷன் கேட்கிற, என்ன நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க, பிரபுவே நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருப்பதற்கான காரணங்கள் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கேட்கின்ற போது தில்லையிலே நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருப்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த சந்தோஷத்தினுடைய துள்ளல் தான் இப்போது நான் சந்தோஷமாக உன் மீது உட்கார்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கின்ற போது அப்போ ஆதிசேஷன் கேட்கிறார், அந்த சந்தோஷத்தை நான் அடையணுமே, அந்த மகிழ்ச்சி ஆனந்த தாண்டவத்தை நான் பார்க்க வேண்டுமே, எனக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்குங்கள் என்று கூறுகின்ற போது நீ இந்த பூலோகத்தில் சிதம்பரத்தில் அந்த தரிசனத்தை பார்க்க முடியும், அந்த ஆனந்த தாண்டவத்தை நீ ரசிக்க முடியும். ஆக நீ இந்த பூலோகத்தில்
பதஞ்சலியாக இந்த பூலோகத்தில் நீ தோன்றுவாய் என்று கூறுகின்ற போது ஆதிசேஷனுடைய அம்சமாக சிதம்பரத்தில் பதஞ்சலி மகான் தோன்றுகிறார். ஆயிரங்கால் மண்டபத்தில் இருந்து 1000 மாணவர்களுக்கு தன்னுடைய எண்ணங்களை, கருத்துக்களை, பகவானுடைய நாமங்களை சொல்லிக் கொண்டு வேத பாடசாலை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி நடத்துகின்ற போது ஒரு நிபந்தனை வைக்கிறார் மாணவர்களுக்கு. இடையிலே ஒரு ஸ்கிரீன் போடப்பட்டது. முன்பக்கத்தில் 1000 மாணவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி சுவாமி பதஞ்சலி முனிவர் இருந்து வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்ற போது ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்கின்ற அளவுக்கு கருத்துக்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆனால் மாணவர்களுக்கு ஒருபோதும் ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கிறார். ஒருபோதும் என்னை பார்ப்பதற்காக இந்த ஸ்கிரீனை நீங்கள் திறக்கக்கூடாது, இந்த ஸ்கிரீனை நீங்கள் திறக்கவும் கூடாது. இரண்டாவது கட்டுப்பாடு, இந்த வகுப்பு முடியும் வரைக்கும் இதிலிருந்து யாரேனும் வெளியில் எந்திரிச்சு போகக்கூடாது. வகுப்பு முடிகிற டைம் வரைக்கும் யாரும் வெளியில் எந்திரிச்சு போகக்கூடாது. அப்படிதான் நம்ம உட்கார வச்சிருப்போம் எல்லாரையும். இந்த 2 நிபந்தனைகளோடு அந்த வகுப்பை நடத்தி கொண்டே இருக்கின்றார். பசங்க மாணவர் லெவல்ல இருக்க போகும்போது சில குசும்பான ஆளுகள் இருப்பாங்கல்ல, சேட்டை பண்ணக்கூடிய இருப்பாங்கல்ல. 50 பேர் கிளாஸ்ல படிச்சாலும் 2 அடங்காததா இருக்கும் அந்த வாத்தியார்களுக்கு. இவ்வளவு தூரத்துக்கு ஆன்மீகமான கருத்துக்களை நமக்கு போதிக்கக்கூடிய அந்த மகானை, அந்த குருநாதரை பார்க்க வேண்டும் என்ற துடிப்போடு ஒருத்தர் எந்திரிச்சு என்ன செய்யறாங்கன்னா அந்த ஸ்கிரீன் அப்படி திறந்து அப்படி பார்க்கலாம். இந்த ஸ்கிரீனை திறந்து யார் இந்த குருநாதர் அப்படின்னு முகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தெரிகின்ற போது அவருடைய நிபந்தனையை மீறி அந்த ஸ்கிரீனை திறந்ததனுடைய விளைவுகள் ஆதிசேஷனுடைய அம்சமாக இருந்ததால் பதஞ்சலியினுடைய நெற்றியில் இருந்து தீப்பொறிகள் பறிக்கப்பட்டு அத்தனை பேருமே பசுமாயிருந்தது. இது நடந்தது சிதம்பரத்தில். அப்போது பதஞ்சலி முனிவர் யோசிக்கிறார், நாம் என்ன உணர்வுகளோடு இந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோமோ அதற்கு வாய்ப்பு இல்லாமல் இப்படி பண்ணிவிட்டார்களே, இப்போது என்னுடைய சித்தாந்தத்தை எப்படி நான் தெரிவிப்பது அப்படின்ற அவர் வருந்தி இருக்கின்ற போது ஒரு பையன் மட்டும் உள்ள வர்றான். உள்ள வந்தவன்கிட்ட நீ யார் அப்படின்னு கேட்க, கௌரவமாக நீ யார் அப்படின்னு கேட்ட, இங்கே உங்களுடைய பாடசாலையில், வேத பாடசாலையில் நான் இருந்தேன், இருந்தவர்கள் எல்லோரும் பசுமாகி விட்டார்களே, நீ எப்படி இருந்தாய் என்று கூறுகிறார். என்ற போது உடல் உபாதையால் சற்று நான் வெளியிலே போயிட்டேன். வெளியில போயிட்டு வந்ததுனால நான் ஒருத்தர் தப்பிச்சுட்டே பாக்கி எல்லாரும் பக்குவமாயிட்டாங்க. அதனால சுவாமிகள் என்னைய மன்னிக்கணும் அப்படின்னு. சரி, எல்லாரும் பக்குவமாயிட்டா, நீ ஒருத்தனாவது கிடைச்சா உட்கார்றா முன்னாடி அப்படின்னு உட்கார வச்சு மானசீகமாக பதஞ்சலி முனிவருடைய சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்ல 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 முழுமையாக அறிந்தவர் கௌரவப்பார். ஆனாலும் பதஞ்சலி முனிவர் என்ன சொல்லி அவரை அனுப்புகிறார் என்றால், என்னுடைய கட்டளையை வகுப்புகள் ஆரம்பிக்க போகும்போது மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் சொன்னோம், அதை மீறி நீ வெளியில் சென்றதற்காக அதற்குரிய தண்டனையை நீ அணிவித்துதான் ஆக வேண்டும். அதை நானால மாற்றிக்க முடியாது. அப்ப என்ன தண்டனைனாக்கா, நீ பேய் உருவத்தில் இருப்ப, ஆனா இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடியவன் நீ இருப்ப. உன் கருத்துக்களை, சித்தாந்தங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எவன் ஒருவன் வருவானோ அப்போது நீ முக்தி அடையக்கூடியவனாக மாறுவாய் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை, வேளாண் கருத்துக்களை எல்லாம் சொல்லி அவனை வழி அனுப்பி வைக்கிறாரு. அந்த மாதிரி வெளியேறின கௌரவபாதம் தான் ஓங்காரேஸ்வரர் கோவிலுடைய நர்மதா நதிக்கரையில இருக்கு. பரவண்ட பூரா கேள்வி கேட்க முடியாது. கேள்விக்கு தகுந்த வழக்கங்கள் சொல்ல முடியாதவன பூரா பேயா இருந்து காலி முடியாது. அப்போ ஒரு பையன் வர்றான். வந்த உடனே நமஸ்காரம் பண்றான். யார்? நான் கோவிந்த பார்த்தேன். அப்படியா? நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு நீ பதில் சொல்வாயானால் தப்பிச்சுக்குவேன், இல்லைன்னா நானே காலி பண்ணிடுவேன். கேளுங்க அப்படிங்கிற. அப்போ மகான் வந்து கௌரவபாதர் ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறாரு. கேட்க ஒரு விளக்கங்களை சொல்லி 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 கோவிந்தபாதர் சொல்லிக் கொண்டே இருக்கிறாரு. அதற்கு பின்னாடி இதுவரைக்கும் நான் தேடிக்கொண்டிருந்தவன் நீதான்.
பதஞ்சலி முனிவர் எனக்கு எடுத்த கட்டளையின் பிரகாரம் என்னுடைய சித்தாந்த கருத்துக்களை பதஞ்சலி முனிவர் எனக்கு கூறியதை எடுத்து கூறியிருக்கிறேன் தெளிவாக அறிந்து கொண்டு என் முன்னாடி நிற்கக்கூடிய தகுதி படைத்த உன்னைத்தான் இவ்வளவு காலம் நான் தேடிக்கொண்டிருந்தேன். ஆக என்னுடைய சித்தாந்தங்கள் என்னுடைய கருத்துக்களை பதஞ்சலி முனிவர் எனக்கு சொல்லியதை இனிமேல் இந்த பிரபஞ்சத்தில் நீங்க எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்று கூறி அவர் ஆசிரியர்களுக்கு அதுக்கு பின்னாடி கௌரவ பாதத்தில் முக்திக்கு அந்த கோவிந்த பாதர் தான் ஓங்காரேஸ்வரர் மலையின் மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன குகையில் இருப்பார். குகையிலேயே ரொம்ப காலங்கள் இருப்பார். ஆதிசங்கரர் பெருமானும் 8 வயசுல தன்னுடைய ஊரை விட்டு காலடியை விட்டு புறப்பட போகின்ற போது தேசாந்திரம் எல்லாம் போய் சேர போகும்போது ஓங்காரேஸ்வரர் கோயிலுக்கு போகும்போது அந்த நதிக்கரையில போகும்போது இங்க ஒரு மகான் இந்த குகைக்கு உள்ளே இருக்கிறார், அவரை நீங்கள் தரிசனம் பண்ணுவது சிறப்பு என்பது எல்லோரும் கூறியதன் அடிப்படையில் அந்த குகைக்கு முன்னாடி போய் இவர் நிற்கின்ற போது உள்ளே இருந்து குரல் கேட்கிறது. யார் நீ என்று குரல் கேட்கிறது. அடியேன் சங்கரன், சங்கரன், உங்களை பார்த்து உங்களுடைய ஆசீர்வாதம் வாங்குவதற்காக நான் வெளியே வந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற போது கோவிந்த பாத வெளியில் வந்து விடுவார். குகையிலே உள்ளே இருந்தவர் குகையை விட்டு வெளியிலே வந்தவர். உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் சங்கரா, உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். இவ்வளவு காலங்கள் இந்த குகைக்குள் இருந்து கொண்டு என்னுடைய மாணவனாக வருவதற்கு தகுதி படைத்த ஒருவர் வருவான் என்று எனக்கு ஏற்பட்ட உணர்வுகள் அடிப்படையில் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று கூறி அவரை அன்று முதல் அவருக்கு ஒரு சன்னியாச தீட்சையை கொடுத்து 8 வயசிலிருந்து 16 வயசு வரைக்கும் அங்கே இருந்து குருநாதருக்கு சேவை செய்து அவருடைய உணர்வுகள், கருத்துக்கள், வேதாந்த சித்தாந்தங்கள் அனைத்தையும் அறிந்ததற்கு பின்பு 16 வயசில் நமக்கு நிறைவு பெறுறோம், நம்ம முக்திக்குரிய வயசு ஆயிட்டோம் அப்படின்னு அவர் சங்கரர் முடிவெடுக்கின்ற போது அவர் கூப்பிடுறாரு. கோவிந்த பாதர் சொல்றாரு, இல்லை சங்கரா, நீ வாரணாசிக்கு செல், வாரணாசிக்கு செல். வாரணாசிக்கு செல்கின்ற போது அங்கு இன்னும் பெரிய மகான்களை எல்லாம் நீ பார்ப்பார். அந்த மகான்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறது உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க, நீ வாரணாசிக்கு செல். ஆதிசங்கரர் முடியாது என்று மருத்துவர், நான் உங்களுக்கு சேவை செய்வதற்காக உங்களை விட்டு பிரிவதற்கு மனம் இல்லை, ஆகவே உங்களிடமே நான் இருக்கிறேன் என்று கூறுகின்ற போது எனக்காக இந்த பூலோகத்தில் உருவானவர் தோன்றியவன் நீ இல்லை, எனக்காக எனக்கு சேவை செய்வதற்காக நீ இந்த சங்கரன் என்ற நாமத்தோடு இறைவனுடைய அனுகிரகத்தோடு இந்த பூமியில் தோன்றவில்லை, ஆக உன்னுடைய பணி வாரணாசிக்கு கூறுகின்ற போது வேறு வழி இல்லாமல் வாரணாசிக்கு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2-3 சிசிய பிள்ளைலாம் சேர்ந்துடுறாங்க. கங்கையில குளிக்கிறாங்க, தீர்த்தத்தை எடுத்து கண்ணில் எடுத்துக்கிட்டு மேல காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணணும். இது டெய்லி நடக்கக்கூடியது. ஒரு நாள் அபிஷேகம் பண்ணுவதற்கு தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு தீர்த்தத்தை எடுத்துட்டு கீழே இருந்து நதியிலிருந்து மேல வந்துகிட்டு இருக்காரு. எதிர்த்தார் போல் யாரு நினைக்கிறான்னா ஒரு புலையன். புலையன்னா எல்லா விதமான மாமிச கறிகளையும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தோற்றத்தால் ஒரு மிகப்பெரிய உருவமாக இருந்தாலும் அழுக்கு நிறைந்தது தோற்றம் துர்நாற்றம் முடிந்த ஒரு மனிதன் நிறைவேறுகிறார். குளிச்சு ஸ்நானம் பண்ண வந்த நிலையில இந்த தீர்த்தத்தை இறைவனுக்கு கொண்டு போய் அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிற நிலையில இவன் இடையிலே நம்மளை இழுத்து விட்டால், நம்மளை மோதி விட்டால் மறுபடியும் நம்ம குளிக்க போகணுமே அப்படிங்கிற உணர்வோடு சாமி அவர்கள் என்ன செய்யறாரு, ஆதிசங்கரர் சற்று விலகு, சற்று விலகு அப்படிங்கிறாரு. சற்று விலகு அப்படின்னு சொல்லுகின்ற போது அவன் கொஞ்சம் ஒதுங்கி நின்று நடுவுடைய நின்றுகிட்டு நடுவுடைய நின்றான், நேரம் ஏற்றான் நின்றான். யாரை விலக சொல்லுகிறார்? இந்த உடம்பையா, இந்த உடம்புக்குள் இருக்கக்கூடிய ஆத்மாவை விலக சொல்கிறாயா? உன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆத்மாவும் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஆத்மாவும் ஒன்றுதானே, நீ யாரை விலக சொல்கிறாய் என்று கேட்டு கேட்க 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 ஆதிசங்கரர் என்ன செய்வாரு, இவ்வளவு பெரிய ஞானமுடையவர் இந்த புலையன் இல்லை, நிச்சயமாக சாட்சாத் விஸ்வநாதர் வந்த ரூபத்தில் இந்த நம்மை ஆட்கொண்டிருக்கிறார், இந்த விளக்கங்களை நமக்கு தெரிவித்திருக்கிறார் சொல்லிட்டு எண்ணெயை வைக்கிறாரு. சாஸ்தாகமா விழுந்து வந்து நமஸ்காரம் பண்றாரு. சிசியங்கள் பூரா அப்படியே யோசிக்கிறாங்க, அது யார்த்தையே போய் கால விழுகிறாரு, யார்த்தையே போய் கால விழுகிறாரு.
ஆதிசங்கர பெரிய மகானாட்சி இவர் போய் காலில் விழுகிறார் அப்படின்னு நினைக்கின்ற போது அப்பதான் அவர் சொல்றாரு, என் கண்களை திறந்தவர் இந்த புலையங்களிலே விஸ்வநாதன், ராசி விஸ்வநாதன் என் கண்களை திறந்து விட்டார். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் அவர் தைத்துக் கொண்டே இருக்கிறார். எல்லா உயிரினங்களுடைய ஜீவாத்மாக இருந்து கொண்டே இருப்பதை எனக்கு தெரிவித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த உடம்பிலும் அந்த உடம்பிலும் இருக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்வதற்காக வந்தார் என்று கூறினார். அதற்கு பின்பு ஆதிசங்கருடைய வாழ்க்கை வரலாறு. ஆக ஒரு நல்ல மேன்மக்கள் தன்னுடைய மேன்மையான கருத்துக்களை மக்களிடம் சென்று கொள்வதற்கு சேர்ப்பதற்காகவோ அல்லது சமய ரீதியாகவோ சமுதாய ரீதியாகவோ தேடிக்கொண்டே இருப்பார்கள். நல்ல சிஷியனை தேடிக்கொண்டே இருப்பார்கள். அதை போன்றுதான் சாமி ஏகாம்பர சாமி அவர்களுடைய வரலாற்றில் நம்ம சாமி ஜெயராம் குருசாமி அவர்கள் எப்படியெல்லாம் தொடர்பில் இருந்தார்கள் என்பதை எல்லாம் தொடர்பு எனக்கு சொல்லியிருக்காங்க. அவரு பார்க்கிறார், ஏகாம்பர சாமி பார்க்கிறார், என்னுடைய கருத்துக்களை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சமயம் அல்லது சமய சார்ந்தது கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு தகுதி படைத்த ஒரு சிஷியன் என்பதை ஜெயராம் குறிச்சி அடையாளம் கண்டுள்ளது அடிப்படையில் தான் வீடு வந்து இவ்வளவு பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன். குழந்தைகள் பூர்வாசத்தில் இருக்கக்கூடிய வேற பிள்ளைகள்லாம் இருக்கக்கூடிய வீடு கூட இவ்வளவு இருக்காது. தன்னுடைய குருநாதருக்காக ஒவ்வொரு வருஷமும் நாங்க வரப்போகும் போது ஒவ்வொரு முன்னேற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கு, நடந்து கொண்டே இருக்கு. தன்னுடைய குருநாதர் எல்லாம் கடந்த நிலையில் எது நிரந்தரம் என்பதை புரிந்து கொண்டவர். குருநாதருடைய கருத்துக்களை ஏற்புடையதாக வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டதனுடைய அடிப்படையில் ஜெயராம் குருசி அவர்கள் இந்த பணியை சமயத்திற்காக சமுதாயத்திற்குரிய அடித்திற்கு மக்களுக்காக அவர்களை மேலே கொண்டு வரும் என்ற உணர்வோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவில் மேன்மக்கள் தன்னுடைய கருத்துக்களை சமுதாயத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு தகுந்த சிஷியர்களை தேடிக்கொண்டிருப்பார்கள் என்பதை இன்னொரு சான்றிதழ் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவிக்கலாம் நினைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா இருக்கா வந்தது, நாங்க லேட்டு எல்லாரும் 2 நிமிஷம் சொல்லிடுறேன். சாமி அவங்க சொல்ல போகும்போது இங்க ஒரு வரும்போது ஒரு நூல் படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த நூல் படிச்சுக்கிட்டு வர போகும்போது 2 கருத்து எனக்கு கிடைச்சது. ஒன்று, சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சித்தாந்தங்களை எல்லாம் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது ராமகிருஷ்ணர் அல்ல, ராமகிருஷ்ணனுடைய சிஷியனாக இருக்கக்கூடிய விவேகானந்தர் தான். நரன் சந்திக்க போகிறாரு. சில கேள்விகள் சந்தேகத்துக்காக கேட்கிறாரு. கேட்டதுக்கு முன்னாடி விளக்கங்கள் கொடுத்ததுக்கு முன்னாடி நரன் வா வா உள்ளே வா அப்படின்னு கூட்டிட்டு போய் ஒரு இருட்டறையில் உட்கார வச்சு அவருக்கு உபதேசங்கள் பண்ணுகின்ற போது நரன் விவேகானந்தர் என்ற உணர்வோடு அவருடைய திருவடிகளை வணங்கி அன்று முதல் தன்னுடைய குருநாதர் என்பதை ஏற்றுக்கொண்டு அவருடைய எண்ணங்கள், உணர்வுகள், கருத்துக்கள், சித்தாந்தங்கள் இன்றளவிலும் காலத்தால் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ராமகிருஷ்ணனுடைய சித்தாந்தங்கள் இன்னைக்கு உலகம் முழுவதையும் அறிந்து கொள்வதற்கான பெரிய ஒரு சிஷியனாக உருவானது சுவாமி விவேகானந்தர் தான். விவேகானந்தர் இல்லைனாக்கா ராமகிருஷ்ணனை பற்றியான செய்திகள் வெளியே வருவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. உலகம் முழுவதும் மடங்கள் இருக்கிறது, உலகம் முழுவதும் மடங்கள் இருக்கிறது. பல்வேறு சமயத்துக்கும் சமுதாயத்துக்கும் நிறைய செயல்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார். இன்னொரு சிஷியர் அவர்களுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, இமயமலையில பாபாஜி நம்ம எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது யாருக்கும் தெரியாம இருந்தது. இந்த புண்ணியமாக ரஜினிகாந்த் அங்கே என்னமோ மலைக்கு போறாருனாங்க. என்னடானாக்கா அங்கே இமயமலையில பாபாஜின்னு ஒரு போறாருனாங்க. அதுக்கு பின்னாடி அவரை பற்றி ஒரு ஆய்வுகள் எல்லாம் அடியேன்னு சேர்ந்து நிறைய தேடிக்கிட்டே இருந்தேன். நிறைய நூல்கள் எல்லாம் படித்தேன். கடைசி அவர் எங்க பிறந்திருக்காருன்னா நாகராஜுங்கிற பெயர்ல சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டையில தான் அவர் பிறந்த ஊர். இப்பவும் கோயில் கட்டிட்டாங்க. பாபாஜிக்கு கோயில் கட்டிட்டாங்க. அந்த பாபாஜி இமயமலையினுடைய மேற்பகுதியில தானிக்கோட்டுங்கிற பகுதியில் அவர் இருக்கின்ற போது அந்த குகையில் இருக்கின்ற காலத்துல மிலிட்டரியில ராணுவத்தில் இருந்த நாகரியார் என்பவர் அந்த மலையினுடைய மேல் முகடுகளை எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இயற்கை ரசித்துக் கொண்டு வருகிறார்.
பின்னாடியே ஒரு குரல் கேட்குது, நாகரி நெல்லு 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 நெல்லு. திரும்பி பார்க்குற, யாரையும் காணோம். நாகரி நெல்லு நெல்லு, உடனே தான் தேடிக்கிட்டு இருக்கேன், உடனே தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வரணும் போது அருவத்தில் இருந்த பாபாஜி உருவத்தோடு வந்து முன்னாடி உன்னை தான் இவ்வளவு காலம் தேடிக்கொண்டு இருக்கிறேன், ஏன் என்னை சந்திக்கிறதுக்கு இவ்வளவு காலம் ஆச்சு? அப்ப இவருக்கு புரியல, யாரு ஒருத்தரு நம்ம சித்தர் மாதிரி ஒரு சாமி மாதிரி இருக்காரு, நம்மளை போய் வந்து ஏன் இவ்வளவு லேட்டா வந்திருக்குன்னு கேட்கிறாரு. அப்படிங்கிற போது, நீயும் நானும் போன பிறவியில் இந்த இடத்தில் நாம் வாசம் செய்தோம், இப்பொழுது நான் இந்த இடத்தில் இருக்கிறேன், நீ வருவா என்ற நம்பிக்கையோடு இங்கு இருக்கிறேன், நீ அறிந்து கொள்ளக்கூடிய அதே நாகராஜன் என்ற பெயரில் இருக்கக்கூடிய பூர்வாசத்தினுடைய பெயர் உள்ளவன் நான் தான் என்பதை அவருக்கு புரிந்து கொள்வதற்காக நெற்றியில் ஒரு தட்டு தட்டுகின்ற போது போன பிறவியினுடைய அம்சங்களை முழுமையாக நாகிரியாக உணர்ந்து கொள்ளும். அந்த நாகிரியாருடைய அடுத்த சிஷியர் யுக்தேஸ்வரர் ஒரு பூரி கடற்கரை ஓரத்தில் அவருடைய சமாதிகள் இருக்குது. நாகிரியாருடைய சமாதி வாரணாசியில் இருக்குது. இவர்கள் இருவரையும் தாண்டி யோகானந்தர் சொல்லிட்டு அடுத்த 3வது சிஷியராக இருக்கக்கூடிய பாலகன்ல இருந்து ஆன்மீக நாட்டத்தோடு அவர் வாழ்ந்து வந்த பெரிய ஒரு யோகியா தான் உலகம் முழுமையாக பாபாஜியினுடைய கருத்துக்களை சித்தாந்தங்களை உலகம் முழுமையாக தெரிவிக்கிறவர் கராச்சியில் இருக்குது. நம்ம கராச்சியில் இல்லை, நம்ம பீகார்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனம், உலகம் முழுவதும் ஸ்தாபனம். ஆக இவர்கள் எல்லாம் பொருளாதார இருப்பவர்கள் எல்லாம் தன்னுடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற கருத்தோடு உணர்வுகளோடு பொருளாதாரர்கள் எல்லாம் சிஷியர்களை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் வரலாறு. வரலாறுகள் வந்து தொடர்ச்சிகளே. இந்த அடிப்படையில சுவாமி ஏகாம்பர சாமி அவர்கள் தேடி 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 எதிரி அவருடைய சிஷியர்கள் எல்லாம் பார்த்து சுவாமி ஜெயராம் குருஜி அவர்கள் இந்த இடத்துல ஒரு தவவனத்தை உருவாக்கி மக்களுக்கு இந்த கருத்துக்களை சொல்வதோடு ஒவ்வொரு வருடமும் ஒரு நல்ல காரியம் செய்கிறார். ஒரு ஆன்மீக நூல்களை வெளியிடுகிறார். ஒவ்வொரு வருடமும் ஒரு ஆன்மீகமான நூல்களை வெளியிடக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறார். இந்த இடத்துல சிறப்புற எனக்கு முன்பு உரை செய்த பெருமைக்குரிய திருவாசக தென்றல் சிவகுமார் ஐயா அவர்கள் குடும்ப வசதி என்பது மேல் சரவணாலாஜி சன்னதி தெருவில் பஸ் அதிபர், தொழிலதிபர் எல்லாமே. இவர்களுடைய சகோதரர்கள் மத்தியில் இவர் இளையவராக இருந்தாலும் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் மீது நாட்டம் கொண்டு 51 பதிகத்தையும் வாயார ஒரு பாடிக்கொண்டே இருந்தார்கள், வரிசைப்படுத்திக் கொண்டு. இவர் திருவாசகத்தை ஆய்வு பண்ணி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வரிக்கும் என்ன பொருள் 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 என்பதை அறிந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வரிக்கும் அந்த வார்த்தை என்ன அர்த்தத்தில் இந்த வரிகள் மாணிக்கவாசகரால் சொல்லப்பட்டிருக்கிறது, எம்பெருமான் நடராஜ பெருமானால் எழுதப்பட்டது என்பதை ஆய்வு செய்து சந்தேகங்கள் திருவாசகத்தில் ஏற்புடையதாக இருப்பவர்கள் எல்லாம் இங்கு வந்து தெளிவு பெற்றுக் கொண்டு செல்கிறார்கள். அவருடைய ஆசிரியர், அவருடைய எப்ப போனாலும் ஒரு 2 பேர் 3 பேர் முன்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க, திருவாசகத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. முன்னாடி எம்பெருமான் மாணிக்கவாசகருடைய விக்கிரகம் இருக்கும், அதுக்கு தான் கொஞ்சம் எல்லாமே அண்ணாமலையாரை பார்க்க போறதுல கொஞ்சம் அதிக கம்மி தான். நான் கேட்டேன், நீங்க இந்த வயசு கம்மியா இருக்கிறீங்க, நாங்கெல்லாம் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கைலாஸ் போயிட்டு வந்துட்டோம், சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க, கைலாஸ் கூட போயிட்டு வாங்கல அப்படின்னு கேட்டபோது எனக்கு எல்லாமே மாணிக்கவாசகர், எல்லாருமே மாணிக்கவாசகர் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால அந்த நாட்டில் தான் எனக்கு இல்லை அப்படின்னு ஒரு செய்தி எனக்கு சொன்னார். உலக நாடுகள் 16 நாடுகள் திருவாசகத்தை முற்றிலும் எழுத வைத்தது. முதலில் முற்றோதல் என்று நடத்தி கொண்டே இருந்தோம். இப்போது முற்றிலும் 51 பதிகத்தை எழுதி வைத்த ஒரு முதல் சாதனையாளர் என்பது 16 நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எழுதினார்கள். தொடர்ந்து பல மாதங்கள் என்ன முயற்சி எடுத்தோம். அடியேன் உறுதுணையாக இருந்து இந்த பணியை மேற்கொண்டோம். 10,000 பேர் எழுதப்பட்டவர்கள் 5,000 பேர் 3 தினங்கள் சில்லையிலே வந்து கலந்து கொண்டு 3 நிலைகளிலிருந்து அவர்கள் எல்லாம்
நல்ல அருமையான சொற்பொழிவுகள் பேரமைக்கு பெருமைக்குரிய சித்தாந்த சுவாமிகள் எல்லாம் நிறைய கருத்துக்களை சொல்லக்கூடிய அளவுக்கு கேட்டு அவங்கள் இன்புற்றார்கள். அத்தனை பேருக்கு வேணுங்கிற தங்கு வசதி, உணவு வசதி அத்தனையும் செய்து கொடுத்த மிகப்பெரிய ஒரு சாதனையாளர். அதனால்தான் நாங்கள் தேடி எடுத்த அகில பாரத சன்னியாச சங்கம் திருவாசக தென்றல் என்ற ஒரு பட்டத்தை முதன்முதலாக ஐயா சிவகுமார் ஐயா அவர்கள். இப்போ அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா உலக நாடுகள் கூட போயிட்டு இதுல எல்லா நாட்டிலையும் எழுதுனாங்க இல்லையா. இப்போ அதனால இப்போ வந்து உலக நாடுகள் கூட நிகழ்ச்சிகளுக்காக போயிட்டு இருக்காங்க. இந்த வெள்ளிக்கிழமை அநேகமா சிங்கப்பூர் போறாங்க, அடுத்து வரிசையா ஒரு நாடுகளுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆக நாம் வாழ்கின்ற காலத்தில் நம் போன்ற மேன்மக்கள் அறிந்ததை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய கடமை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் மட்டும் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. நாம் அறிந்ததை தகுந்த சிஷியர்களை உருவாக்கி இது போன்ற ஒரு அமைப்புகள் மூலமாக இந்த கருத்துக்களை தெளிவுபடுத்த அவர்களை உருவாக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக நாம் சொல்ல வேண்டும். இந்த அடிப்படையில சுவாமி ஜெயராம் குருஜி அவர்களை நான் சொல்றேன், காவி நல்லா இருக்கிறீங்க, பரவாயில்ல, பொருட்கள் என்ன மாதாஜியினுடைய அனுமதி எனக்கு கிடைக்கல, நான் வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு இல்லறப்படி சுவாமிஜி அவர்கள் ஒரு இல்லறப்படியாக வாழ்ந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய சக்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வினை பொறுப்பெடுத்து நண்பர்கள் பல 100 பேரை இங்கே அழைத்து இந்த செய்தியை தெரிவிப்பதற்காக ஏற்பாடு செய்துள்ள வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு பொருளாதாரம் அடியனுடைய சாத்தான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்வதோடு பாலாறு பெருவிழாவில் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்குன்னு தெரியாது. இந்த வேலூர்ல பாலாறு பெருவிழாவை நாங்கள் நடத்தணும். பாலாறு பெருவிழாவை பல மாதங்கள் வந்து தங்கி இருந்து பொறுப்போகில தங்கி இருந்து அந்த பணியை மேற்கொண்டிருக்கின்ற போது ஏகப்பட்ட பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகளாக எனக்கு வந்திருக்கின்ற போது சுவாமிஜி ராமானந்த மகாராஜா சொன்னாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி எல்லாம் அவங்க எல்லாம் சந்திச்சுட்டு இருக்கிறோம், இன்னும் வந்து ஒரு தெளிவுக்கு வர முடியல. ஏன் ஒரு 500 ரூபாய், 1000 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய் கொடுக்கக்கூடிய அன்பர்கள் நினைக்க பார்க்க மாட்டீங்களான்னு பார்க்கலாமே சாமி. இதோ இருக்கிறாங்க 2 பேரும், இவங்களை கூட்டிட்டு போய் அந்த பணியை நீங்க செய்யலாமே அப்படின்னு கேட்டாரு. முழுமையாக பாலாறு பெருவிழா சிறப்புற நடப்பதற்கு காரணகர்த்தாக்களாக இருந்தவர்கள் ஒண்ணு தோபாசாமி, 2வது நான் வந்து எல்லாரையும் சந்தித்தேன். எல்லாரையும் சந்திக்கின்ற போது ஒவ்வொரு நாளும் எனக்கு தேவையான அளவுக்கு பொருளாதாரத்தில் எனக்கு ஒதுக்கிட்டு ஒரு நல்ல காரியத்தை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள். அந்த நட்புடைய தொடர்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வை கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி சுவாமிஜி ஏகாம்பர சுவாமியினுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி சாமி அவர்கள் கரூர் சாமிகள் ஒவ்வொரு ஆண்டுகளும் வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நம்மளாம் 10 மணி வரைக்கும் வெயிட் பண்றோம். நம்ம எல்லாமே செயல்படணும். மாணவர் சேர்ந்து வந்தாங்க. முக்கியமான ஒரு விஷயம், இந்த நூல் வெளியீட்டு தான். இந்த நூல் வெளியீட்டு தான் நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இப்போ இந்த நூலை கரூர் சாமி அவர்களும் நம்ம ரொம்ப ஒரு நிமிஷம் ஏகம்பரம் ரகுபதி ராகவ ராஜாராம் ஏகம்பரம் என்னுடைய ஆன்மாவுடைய ஒளி 1 கோடி சூரிய பிரகாசம் அனைவரும் நல்வாழ்த்துக்கள். நலங்குளத்தினை ஞானயாகத்தினை வளர்ந்து இருந்து வருத்தமில்லை அரசே நலங்குளத்தினை ஞானயாகத்தினை கொஞ்சம்
பாருங்க எல்லாம் பாருங்க மேடம் மொபைல் டாக்டர் ஃபோட்டோ எடுங்க டாக்டர் ஃபோட்டோ எடுங்க இங்கே தான் நிற்கிறேன் சேர் கட் பண்ணிடுங்க கேமராமேன் ஒரே சார் இருந்தா ஓகே சார் ஓகே தான் சொல்லிடுங்க ஓகே குருஜி ஐயா ஐயா பேர் நீங்க டாக்டர் நேரம் வந்து எடுங்க எழுந்து நின்று எடுங்க டாக்டர் பரவாயில்ல என்ன நிற்க வைக்கிறேன் மறைகளை எழுந்து நில்லுங்க அவர் புக் படிச்சிருங்க அவரு சார் இப்படி பாருங்க குருஜி எல்லாரும் ஒரு புக் வச்சு டாக்டர் இதை வாங்க டாக்டர் தயவுசெய்து நின்று ஒழுங்காடுங்க நம்ம எங்க வரோம் கூப்பிடுங்க ஐயா அப்படியே இருங்க ஐயா ஐயா நன்றிங்க ஐயா இந்த நிகழ்ச்சிக்கு மிக Kailash Pavana, 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 Kailash Pavana. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.